पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। பார்த்துட்டு இருக்கிறது கேன உபனிஷத்துல வாக்கிய பாஷ்யம். இந்த வாக்கிய பாஷ்யத்துல 3வது மந்திரம் நேற்று கிளாஸ்ல முடிச்சிருக்கோம். விசாரம் பெரிய விசாரம்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த 3வது மந்திரம் தான் பார்த்தீங்கன்னா மனனத்தோட பீஜம். முதல் 2 மந்திரம் பார்த்தீங்கன்னா உத்தம அதிகாரிக்கு கேள்வி கேட்டு பதில் சொல்லியாச்சு முதல் 2 மந்திரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது மந்திரம். அப்ப நம்ம எடுக்கும் போதே என்ன பண்ணணும், 2வது மந்திரம் தான் உத்தம அதிகாரி. போயிடுச்சு, அவன் போயிட்டான், அவன் இல்லவே இல்லை. 2வது மந்திரம் முடிஞ்சோடனே அமிர்தா பவந்தி அப்படின்னு பல சுருத்தி சொல்லியாச்சு, அவன் போயிட்டான். இப்ப 3வது மந்திரம் யாருக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனனார்த்தி. சிரவணம் பண்ணியாச்சு, மனனம் பண்றோம். அப்ப அந்த மனனம் பண்றவங்களுக்கு 2 கண்டத்துல 3வது மந்திரத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த கண்டத்துல பாத்தீங்கன்னா 8 மந்திரம் இருக்கு. அடுத்த கண்டத்துல ஒரு 5 மந்திரம் இருக்கு. இது எல்லாம் பாத்தீங்கன்னா மனனம் பண்றதுக்காக. அப்ப மத்தியம் அதிகாரி மனனம் பண்றான் அப்படின்னாவே என்ன அர்த்தம், மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி அனுபூதி பண்ணணும் அப்படின்னா மத்தியம் அதிகாரி. இப்ப அத 3வது மந்திரத்தை கிறிஸ்பியா ஒரே இதா சொன்னா பத்தாது. ஏன்னா மனனம் பண்ற பிரக்கிரியான்றது ஒரு எலாபரேட்டான பிரக்கிரியா, ஒரு மெத்தட். அதுக்காக என்ன பண்ணுது, 3வது மந்திரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி 4, 5, 6, 7, 8 5 மந்திரங்கள் 3வது மந்திரத்தை துண்டு துண்டு துண்டா துண்டா ஒவ்வொரு பாட்டு எடுத்துக்கிட்டு விசாரம் பண்ண போகுது. வேற எதுவுமே இல்லை. அதுல 3வது மந்திரத்தோட எலாபரேட்டான ஃபார்ம் தான் மற்ற 5 மந்திரங்கள். என்னென்னு பார்ப்போம். யத்வாசானப்யுதிதம் ஏன வாகப்யுத்யதே ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் யதிதமுபாசதே. யத்வாசானப்யுதிதம் ஏன வாகப்யுத்யதே ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் யதிதமுபாசதே. ஆயிடுச்சு. இந்த 4வது மந்திரத்தோட மீனிங் பாத்தீங்கன்னா நீங்க பாக்கணும்னா இதுல பாத்துக்கலாம். 4வது மந்திரத்துக்கு பேஜ் நம்பர் 191 பதார்த்தம் கொடுத்துருக்கேன்.
பதபாஷ்யத்துல இருக்கு, வாக்கிய பாஷ்யத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் கொடுக்கல, என்ன ரெபிடேஷன் அதிகமாகுன்றதுனால. 191 பேஜ் பாத்தீங்கன்னா தெரியும். எது வாச்சா, எத்துன்றது எப்பவுமே சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்து தத்து அப்படின்னு சர்வநாம சப்தங்கள்னு பேர். அதுக்கு பேர் எதுவோ. ஏன்னா கண்ணுக்கு தெரியல, நாம ரூபமா கண்ணுக்கு தெரியல. நாம ரூபமா கண்ணுக்கு தெரிஞ்சா இதுன்னு சொல்லிடலாம். அப்ப நாம ரூபமா கண்ணுக்கு தெரியாத தத்துவத்தை பேசும் போதெல்லாம் மந்திரங்கள் என்ன பண்ணுதுன்னா எத்து அப்படின்ற வார்த்தையை சொல்லும். தத்து எத்து அப்படின்னு. எத்துன்றதுக்கு அர்த்தம் எதுவோ. எந்த தத்துவமானது, எதுவோன்னா என்ன அர்த்தம்? எந்த தத்துவமானது, எதனை, எந்த தத்துவத்தை வாக்கினால் அனபியுதித்தம் அப்படின்னா, அபியுதித்தம்னா சொல்லறது, அனபியுதித்தம் அப்படின்னா சொல்ல முடியாததோ, வாக்குனால வந்து பாத்தீங்கன்னா எதனை சொல்ல முடியாதோ. என்ன அற்புதமானது. ஏன வாக்கு அபியுத்தியத்தை. ஆனா எதனால், ஏன அப்படின்னா திருப்தியா, எதனால் வாக்கானது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரகாசிக்கின்றதோ. சப்தத்தை சொன்னா உங்களுக்கு புரியுது இல்லை, இதுல ஏதோ ஒரு மெக்கானிசம் இருக்கு, ஏதோ ஒரு சாமர்த்தியம் இருக்கு. ஒரு வஸ்துவை சொன்னா புஸ்தகம் அப்படின்னு சொன்னா அந்த புஸ்தகத்தை இண்டிகேட் பண்ணுது. அப்ப இந்த வாக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமர்த்தியம் இருக்கு, ஒரு சப்தத்தை வந்து பிரகாசிக்கிற தன்மை இருக்கு. எந்த வாக்கு சொன்னாலும் அந்த வாக்கு அந்த வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா உணர்த்துகிறது. அப்ப அதுல ஒரு சக்தி சாமர்த்தியம் இருக்கு. அந்த சக்தி சாமர்த்தியம் எதனால் இருக்கோ, ஏன எதனால் வாக்கானது, வாக்கு அபியுத்தியதே பிரகாசிக்கின்றதோ, அர்த்தங்களை விளங்க செய்கின்றதோ, ததேவ பிரம்மத்துவம் வித்தி. அதனையே நீ என்ன பண்ண அப்படின்னா பிரம்மம் என்று அறிந்து கொள்வாய். ந இதம் யதிதம் உபாசத்தே தொம் வித்தி ததேவ பிரம்மத்துவம் வித்தி எத் இதம் உபாசத்தை. இது என்று நீ எதை உபாசிக்கின்றாயோ ந பிரம்மம், அது வந்து பாத்தீங்கன்னா அது பிரம்மம் இல்லை. ரொம்ப சிம்பிள். எதை இதுன்னு நம்ம சொல்றோமோ அது பிரம்மம் இல்லை. அப்ப எப்படி பிரம்மத்தை அறியறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரம்மம் நாமரூப குணங்கள் இல்லாதது, வாக்குனால சொல்ல முடியாது. எந்த வாக்கெல்லாம் நம்ம ஒண்ணு உணர்த்துறோமோ வாக்கு சொல்லி அது சகுணத்தை தான் உணர்த்த முடியும் இல்லைய, நிர்குணத்தை வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட் பண்ண முடியாது. அந்த நிர்குணம் இருக்கிறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த வாக்கானது வஸ்துக்களை பிரகாசப்படுத்துது. அப்ப என்னன்னா ஒரு அருமையான உபதேசம் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க சொல்லுது எது இதம் இது, இதுன்னு நீ எதை வந்து உபாசத்தே, இந்த உலக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கிறார்களோ, நம்ம எல்லாம் உபாசிக்கிறோமோ, கிருஷ்ண விக்கிரகம் வச்சு, சிவலிங்கத்தை வச்சு, நல்ல நல்ல விக்கிரகங்கள்லாம் வச்சு ஆராதனை பண்றோம். அம்பாலோட உருவத்தெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு சொல்ல தெரியுமா? நேற்று ஒரு அம்பாலோட உருவத்தை சிற்பி பண்ண உருவத்தை பார்த்தா அப்படியே மனசு அவ்வளோ ஆனந்தமா இருக்கு. நிர்குணம், நிர்குணத்துல வந்து கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் சகுணமா தான் தெரியுது. நல்ல பார்க்கடல்ல படுத்திருக்க நாராயணன் ரூபம் வந்து பாத்தீங்கன்னா கிடந்த ரூபத்தை பார்த்தோம்னா விஷ்ணுவோட ரூபம் எவ்வளவு அற்புதமா இருக்கு. அந்த கருப்பு கலர்ல கல்ல பண்ணா அப்படியே ஆனந்தமா இருக்கு பாக்குறது. அப்ப நம்ம எந்த ரூபங்களை எல்லாம், ஈஸ்வர ரூபங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து இது இது இதுன்னு உபாசிக்கிறோமோ அது பிரம்மம். எப்படி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த தேகம் இல்லையோ, நான் இந்த தேகத்துக்குள்ளார அறிவா இருக்கிறேனோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வர தத்துவம் வாஸ்தவத்துல எப்படி இருக்கு, அது அதுவா இருக்கு. அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணிருக்கோம், நிறைய மாஸ்க போட்டு என்னோட தேகம் மாதிரியே அந்த ஈஸ்வரனுக்கும் தேகங்களை கல்பனா பண்ணி நம்ம என்ன பண்றோம், உபாசிக்கின்றோம். அப்ப உபாசனைனாவே என்ன வந்துடும், பேதம் வந்துருமா உங்களுக்கு? அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் இது இது இதுன்னு உபாசனை செய்யப்படுகிறதோ அது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் இல்லை. அதெல்லாம் சகுன ஈஸ்வர ரூபங்கள் தான். அநேகம் இருக்க ரூபங்கள் தப்பையில உபாசனைக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு முடிஞ்சதுக்கு பிறகு ஆச்சாரியர் பாஷ்யம் வந்து ஆரம்பிக்கிறார். அப்ப உபாசன தெய்வங்கள்லாம் தூக்கி போட்டுடலாமா சாமி, எங்கேயாவது சாஸ்திரமே நின்றா பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாண்டுக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான காரிக்கா சொல்லுது. ஆசிரமாஸ் திரிவித ஞேய அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஆசிரமங்கள் வந்து பாத்தீங்கன்னா 3 விதமாக, ஆசிரமம்ன்றதுக்கு அர்த்தம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காரிக்கால ஆசிரமம் வந்து பாத்தீங்கன்னா 3 விதம். அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈன மத்தியம உத்கிருஷ்ட திருஷ்டயா அப்படின்னு. ஆசிரமம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகாரி பேதம். அதிகாரி பேதம் வந்து பாத்தீங்கன்னா 3 விதங்களா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. உத்தம அதிகாரி,
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மத்தியம் அதிகாரி, அதுக்கப்புறம் அதம அதிகாரின்னு 3 விதமா பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ உபாசனா வந்து யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாசனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா வச்சுங்க. உபாசனா வந்து யாருக்காக அப்படின்னா உத்தம அதிகாரிக்கு உபாசனா இல்லை. உத்தம அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு போயிட்டான். அப்ப மத்தியம் அதிகாரிக்காவது இருக்கா சுவாமினா? மத்தியம் அதிகாரிக்கும் வாஸ்தவத்துல நம்ம புத்தி ரூபத்துல இருக்கோம், நம்ம புத்தியில நிக்கிறோம் அப்படின்னா நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா உபாசனை தேவையில்லை. ஆனா நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள்லயும் வெளியில விஷயங்கள்லயும் நின்றுகிட்டு இருக்கோம். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா உபாசனை வந்து அவர்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா உபாசனையானது விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு காரிக்கா மாண்டூக்கிய காரிக்கால ரொம்ப கிளியரா சொல்ற. அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க சொல்லப்படுறது வந்து பாத்தீங்கன்னா தேவதைகளோட உபாசனைகள் எல்லாமே உலக மக்களுக்காக ரொம்ப அதம அதிகாரிகளா இருக்கிறவங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள் எல்லாமே பகவான்லாம் அநேக ரூபங்களை எடுத்துக்கிட்டு அனுகிரகம் பண்றார். ஆனா அது ரூபம் வாஸ்தவமானு கேட்டீங்கன்னா அந்த ரூபம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம் இல்லை. ஈஸ்வரனோட ரூபம் கான்சியஸ்னஸ் தான் ஈஸ்வரனோட ரூபம். அகமாத்மா குடாகேஷன் கீதால சொல்றாரு, நான் ஈஸ்வரனா நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா எல்லா ஜீவராசிகள்லயும் ஆத்மாவா நான் இருக்கேன். நான் நம்ம சொல்றோமே அந்த நானாதான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார். அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொன்ன மாதிரி இதுன்னு சொல்ல முடியுமா? நானை வந்து இதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, ஆப்ஜெக்ட் ஆயிடும். நான் சொல்லலாம், அது சப்ஜெக்ட். இதை வந்து இதுன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியாது. அப்ப நீங்க இதுன்னு எதையெல்லாம் சொல்றீங்களோ, இப்ப உங்க பாடியை பார்த்து நீங்க அப்படின்னு நான் உங்களை சுட்டி காட்டுறேன். அப்ப நீங்க வந்து பிரம்மமானா இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த தேகத்துக்குள்ளார இருக்கிற அந்த நான், உங்க தேகத்துக்குள்ளார இருக்கிற நான் தான் என் தேகத்துக்குள்ளாரையும் நானா இருக்கு. அப்ப நானை வந்து பாத்தீங்கன்னா சுட்டி காட்ட முடியாது. எதையெல்லாம் சுட்டி காட்டுறோமோ அதெல்லாம் பிரம்மம் இல்லை அப்படின்னு மந்திரமாகுது. பாஷ்யத்துக்கு வந்து பாஷ்யத்தை சொல்றார். இந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், 3வது மந்திரத்தோட வேற ஃபார்ம் தானே சொல்லியிருக்கோம். 3வது மந்திரத்துல மந்திரம் எப்படி இருக்கு? ந தத்ர சக்ஷுர் கச்சதி ந வாக் கச்சதி இருக்கா? அந்த வாக்கு கச்சதின்ற ஒரு சின்ன இதை எடுத்துதான் இந்த மந்திரம் செய்யப்பட்டிருக்கு. 2வதா இருக்கிற அப்ப என்ன அர்த்தம்? மந்திரம் ஒவ்வொரு மந்திரமும் வரப்போகுது. ந தத்ர சக்ஷுர் கச்சதி, அந்த பிரம்மத்தினிடத்தில் கண்கள் செல்வதில்லை. வாக்கு ந கச்சதி, வாக்கு செல்வதில்லை, வாக்குனால உணர்த்த முடியாது. அப்புறம் மனசு செல்வதில்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வரிசையா வருது இல்ல, ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஸ்ரோத்திரசிய ஸ்ரோத்திரம் 2வது மந்திரத்துல மனசோ மனோயது வாச்சோக வாச்சம். அதே மந்திரங்களை தான் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஃபார்ம்ல மனனம் பண்றதுக்காக இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எப்படி ஆச்சாரியர் சொல்றாரு, எதுக்காக சொல்லியிருக்கிறது மாதிரி? எத் வாச்சா இது மந்திர அனுவாதோ திருட பிரதீதேகே. ரொம்ப அற்புதமா ஆச்சாரியர் பாஷ்யம் பண்றார். முக்கியமான பாஷ்யம் இதெல்லாம். எத் வாச்சா இது, இந்த மந்திரம் வந்து எத் வாச்சானப்யுதிதம் ஏன வாகப்யுத்யதே அப்படின்னு 4வது மந்திரம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த மந்திரம் அனுவாதம். அனுவாதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொன்னதை திரும்ப சொல்றதுக்கு பேரு அனுவாதம்னு பேரு. ரிப்பிட்டேஷன். ரிப்பிட்டேஷன் சொல்லாமா அப்படின்னு கேட்ட சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். ரிப்பிட்டேஷன் இல்ல, அதுக்கு பேரு ஆவருத்தி. ஆவருத்தி அசகிருத் உபதேசாத் அப்படின்னு ஒரு பிரம்மசூத்திரம் இருக்கு. ஆவருத்தினா திரும்ப 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 பண்ணணும். ஒருத்த வந்து ஜபிக்கிற மாதிரி இந்த வேதாந்தத்துல இருக்கிற வச்சனங்களையும் போர் அடிக்காம திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா உள்ளுக்குள்ள இருக்க அஜ்ஞானம் வந்து பாத்தீங்கன்னா நாசமாகும். ஆச்சாரியார் தெளிவா சொல்றார், இதெல்லாம் ஹைலைட் பண்ணிக்கணும். எத் வாச்சா இதி 3வது மந்திரத்திலையும் 2வது மந்திரத்திலையும் சொல்லப்பட்ட அதே விஷயத்தை தான் வாச்சோக வாச்சம்னு 2வது மந்திரத்துல சொல்லியிருக்கு. 3வது மந்திரத்துல ந தத்ர சக்ஷுர் கச்சதின்னு சொல்லியிருக்கு. அதே மந்திரத்தோட வேற ஒரு ஃபார்மா எதனை வாக்கினால் அறிய முடியாதோ அப்படின்னு மந்திரம் இந்த மந்திரம் சொல்லுது. ரிப்பிட்டேஷன், அனுவாதோ. இந்த அனுவாதமானது திருட பிரதீதேகே. திருட பிரதீத்தினா என்ன அர்த்தம்? நல்ல திடமான ஞானம் உண்டாவதற்கு. பிரதீத்தின்றதுக்கு அர்த்தம் நல்ல ஞானம்னு பேரு. அறிவு நல்ல ஸ்திரமாகணும், அதுக்குதான் மனநம்னு பேரு. மனநத்துக்கு ஒரு லட்சணம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு நியாயம் சொல்லியிருக்கோம். ஸ்தூணா நிகனன நியாயம் அப்படின்னு ஒரு நியாயம். ஸ்தூணா நிகனன நியாயம் சொல்லுவோம் மனநம் பண்றதுக்கு. எப்படி அப்படின்னா ஒரு பள்ளம் தோண்டி
ஒரு பெரிய போல் இரும்பு போல் வந்து பாத்தீங்கன்னா நடணும்னு வச்சுங்களேன், ஒரு கம்பத்தை நடணும். நல்ல ஒரு ஆழமா பள்ளம் தோண்டி அதை வச்சு அந்த கம்பத்தை உள்ள இறக்கி என்ன பண்ணுவாங்க, மண்ணு போட்டு மூணுனா சரியா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடுனா ஆடும், காத்தடிச்சா கீழே விழுந்துரும். அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல கருங்கல் ஜல்லி எல்லாம் போட்டு இடிக்கிறது, கடப்பாறையை வச்சு இடிக்கிறது. அப்புறம் பெரிய பெரிய கல்லெல்லாம் போட்டு இடிக்கிறது. நல்லா பக்காவா இடிச்சு ஆட்டி பார்க்கணும். அதுக்கப்புறம் இடிக்கணும், ஆட்டி பார்க்கணும், இடிக்கணும், ஆட்டி பார்க்கணும். கடைசியில எப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பம் வந்து ஆடாம இருக்கோ, ஸ்திரமா இருக்கோ, அது வரைக்கும் இடிக்கிறத விடவே கூடாது. அதுக்கு என்ன நியாயம் பேரு? ஸ்தூணா நிக்கன நியாயம், மனனத்துக்காக சொல்றது. இந்த நியாயப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் மந்திரம் என்ன பண்ணுது, மனநார்த்தியா இருக்கும்ல, அதனால வந்து பாத்தீங்கன்னா திருடப்படுத்துறதுக்கு, நம்ம அறிவு வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரமாகிறதுக்காக இது செய்யப்படுகிறது. அதுக்கு மட்டும் அந்யதேவ தத் விதிதாதிதி யோ அயம் ஆகமார்த்தோ, நம்ம சொல்றோம்ல, அது அறியப்பட்டதற்கெல்லாம் வேறானதுன்னு போன மந்திரத்துல பார்த்திருக்கோம். ரெண்டே போன இதுல ஒரு முக்கியமானது அதான் உபதேசம். அறியப்பட்டதற்கெல்லாம் அந்த பிரம்ம தத்துவம் வேறானது, அறியாததற்கெல்லாம் அது மேலானது. இவ்வளவுதான் உபதேசம். அப்ப இந்த வாக்குனால நான் ஒன்னு சொல்றேன்னு வச்சுங்களேன், ஜி இது அப்படின்னா புரியுது ஜி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது அறியப்பட்டதா ஆயிடும். இந்த வாக்குனால எச்சில் பட்டது எல்லாம் இந்த உலகத்துல எல்லா வஸ்துக்களும் யாரோட வாக்குனாலேயோ என்ன பண்ணிருக்கு, எச்சில் பட்டதா இருக்கு. உலகத்துல எச்சில் படாத பதார்த்தம் ஏதாவது இருக்கா அப்படின்னா ஒரே ஒரு பதார்த்தம் தான் இருக்கு, அது நான் சொல்றமே சாமி. யாரு எந்த கொம்பனும் இன்னும் நான் சொன்னதே இல்லை, ஒரு ரிலேட்டிவ் வேர்டு தான் இந்த நான். அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா கிளியரா சொல்லுது, அந்நியதேவ தத் விதிதாத் இதி, இது அறியப்பட்டதற்கெல்லாம் வேறானது அப்படின்னு போன மந்திரத்துல யோ அயம் ஆகமார்த்தோ, எந்த ஸ்ருதியோட வேதத்தோட அர்த்தமானது சொல்லப்பட்டதோ, பிராமணோக்தோ, இந்த உபனிஷத்து வந்து பிராமண பாக உபனிஷத்து. அதனால இந்த பிராமண பாக உபனிஷத்துல எது சொல்லப்பட்டதோ அஸ்ய ஏவ, அதே அர்த்தத்தை திருடிம்னோ மந்திரா யத் வாச்சோ இத்தியாதய பட்யந்தே, அதை திருடப்படுத்துறதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மந்திரங்களானது வந்து பாத்தீங்கன்னா நன்றாக படிக்கப்படுகின்றன. எதுக்காக? திருடிம்னே, நல்லா திருடப்படுத்துறது. எப்படி திருடப்படுத்துறது? நல்லா ஆட்டி பார்த்து. அப்ப மனசுக்குள்ளார புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாக்குனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மத்தை அறிய முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? வாக்குன்ற இந்திரியத்தினால் அறிய முடியாது. வாக்குனால சொல்லக்கூடிய சப்தங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மத்தை அறிய முடியாது. இந்த சப்தங்கள் பிரம்மம் இல்லை. ஓங்காரம் சொல்றமே சுவாமி, ஓங்காரமும் அணைஞ்சு போனதுக்கு பிறகு அங்க ஏதோ துரியமா இருக்கு பாருங்க, அங்க சப்தம் இல்லை, அசப்தம்னு பேரு. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்தங்கள் எது வரைக்கும், இந்த வேத சப்தங்கள்லாம் எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த சப்தம் இல்லாத நிலையை அடையிற எண்டு வரைக்கும், சப்தத்தோட எண்டு வரைக்கும் உங்களை கொண்டு போய் விடுறதுதான் இந்த மந்திரங்களோட அவசியம். இந்த மந்திரங்கள் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா நேத்தி பண்றதுல மட்டும்தான் தாற்பயம். இந்த மந்திரங்களுக்கு உங்களை கொண்டுட்டு போய் லாஸ்ட் டிப்ல விட்டுரும். அப்புறம் சுவானுபவமா அதை அறிய வேண்டும். அந்த சுவானுபவமா அறிஞ்ச விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா வெளியில சொல்ல முடியாது, வெளில சொல்லவே முடியாது. ஏன் சொல்ல முடியாது சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி தத்துவம், சொல்ல முடியாத தத்துவம் அது. மூக்காஸ்வாதனம் அப்படின்னு இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்தி சூத்திரத்துல ஒரு சூத்திரம் இருக்கு, 86 பக்தி சூத்திரத்துல மூக்க ஆஸ்வாதனம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. இந்த அனுபூதியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊமை இருக்கான்னு வச்சுங்களேன், ஊமைட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஏதாவது ஒரு டிஷ்ஷை வந்து பண்ணி அந்த ஊமைட்ட வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுப்பா, நல்லா சாப்பிட சொல்றீங்க, சாப்பிட சொல்லிட்டு சொல்லுப்பா, வியாக்கியானம் பண்ணுப்பா, இதை பத்தி என்ன சொல்லு, நீ சாப்பிட்டியே அந்த டேஸ்டா இருந்துச்சா அப்படின்வான். சரி அந்த டேஸ்டை எக்ஸ்பிளைன் பண்ணுப்பா அப்படின்னு கேட்டா ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? யோசிச்சு பாரு. ஒரு ஊமையினால வந்து பாத்தீங்கன்னா அவன் சாப்பிட்ட உணவை வந்து பாத்தீங்கன்னா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதோ, ஏன் ஊமையாயிட்டான், ஊமை. இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரம்ம தத்துவத்தை அறிந்த க்ஷணத்துல இந்த வாக்கு வந்து பாத்தீங்கன்னா அல்பமா போயிடுமே. ஏன் அப்படின்னா அந்த சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சாமர்த்தியமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இந்த சிங்கம் புலிக்கு பக்கத்துல ஒரு நாயை வந்து நான் வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். சில சமயம் காட்டுக்குள்ளார நாய் வந்து பாத்தீங்கன்னா அது சிங்கம் புலியை நேரடியா பார்த்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பெரிய மான்ஸ்டர்ல இருக்கு இந்த நாய்க்கு முன்னாடி அந்த சிங்கம்லாம். அதை பார்த்த மாத்திரத்துல இது மொத்தமா அடங்கி போய் இந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே
உட்கார்ந்துருது. அதோட அதோட இந்திரியங்கள்ல ஓடுற சாமர்த்தியம் எல்லாம் போயிடுது. வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்துருது. அது ஈஸியா வந்து அடிச்சுட்டு போயிடுது. அவ்வளவுதான். ஏன் அப்படின்னு கேட்டா அந்த பயத்துல வந்து பாத்தீங்கன்னா உடம்பு எந்த ஆக்ஷனும் இல்லாம போகும். இதே மாதிரி இந்த பிரம்மானுபூதியில வந்து பாத்தீங்கன்னா அதை அடைகிற வரைக்கும் இந்த வாக்கு வந்து விதவிதமா பேசும். இந்த வாக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்போ இந்த பிரம்மத்தை நான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்குதோ, அனுபூதி பண்ணுதோ, சுவானுபவம் உண்டாகுதோ, அந்த இடத்துல வாக்கு ஃபெயிலியர் ஆயிடுது. ஏன்னு கேட்டீங்கன்னா பிரம்மத்தை சொல்றதுக்கு என்ன வாக்கு பயன்படுத்துறது? நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம இந்த வாக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிடுது. அதனால இந்த வாக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமர்த்தியம் இல்லை. இந்த வாக்குக்கு சாமர்த்தியம் இல்லை. இது வாக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்ற எந்த சப்தங்களும் ஆத்மா இல்லை, பிரம்மம் இல்லை சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து சொல்றாரு, எத்து பிரம்ம வாச்சா, எத்து பிரம்ம எந்த பிரம்மமானது, வாச்சா வாக்குனா என்ன அர்த்தம், சப்தேன அனபியுதிதம், சப்தத்தினால வந்து பாத்தீங்கன்னா அனபியுதிதம் அர்த்தம், அனபியுக்தம், அனபியுக்தம்ன்றதுக்கு அர்த்தம் அப்பிரகாசித்தம் இத்தியேதத், பிரகாசிக்கிறது இல்லை. அனபியுதிதம் அர்த்தம் இந்த பிரம்மத்தை, எந்த பிரம்மத்தை இந்த வாக்கானது பிரகாசிப்பதில்லையோ, பிரகாசிக்கிறது என்ன அர்த்தம், உணர்த்துவதில்லையோ. ஆப்பிள் நம்ம சொல்றோம் அப்படின்னா ஆப்பிள், புஸ்தகம் அப்படின்னு சொன்னா புஸ்தகம், லேப்டாப்னு சொன்னா லேப்டாப், இது மாதிரி எல்லா சப்தங்களையும் நம்ம சொல்றோம். நான், புரியுதா உங்களுக்கு? நான் நான் சொன்னா எப்படி சாமி புரியும்? நான் அப்படின்னாவே பரமஹம்சானந்தர் சுவாமி நான். அப்ப எல்லாத்துக்கும் அவங்கவுங்க பேர் தான் ஞாபகம் வருது ஒழிய, நான் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படி அந்த கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது இல்லை. நமக்கு வர்றது வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லும் போதெல்லாம் இந்த தேகத்தை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம அறிஞ்சுக்கிறோம். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா வாக்குனால சொல்ல முடியுது அப்படின்னா அது வாஸ்தவத்துல பிரம்மம் இல்லை. அப்ப இந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா வாக்குனால வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, ஏன வாக்கு அபியுத்தியத்தை, அது மட்டும் இல்ல, எது இருக்கிறதுனால இந்த வாக்கு பேசுது. ஒரு ஒரு ஆத்ம தத்துவம் இந்த உடம்ப விட்டு போயிடுச்சு அப்படின்னா டெட் பாடி ஏதாவது பேசுமா? ஒன்னும் பேசாது. அப்படின்னு கேட்க முடியாது. வாஸ்தவத்துல வந்து உயிர் போற காலத்துல எல்லாம் ஒடுங்கி ஹிருதயத்துக்கு வந்துடும். ஹிருதயத்துக்கு வந்ததுக்கு பிறகு பேச்சு வராது. நான் வந்திருக்க கேக்குதா அப்படின்னா காது கேட்காது, கண்ணு தெரியாது, எல்லாம் அலங்க மிரிக்கும். அப்படியே கண்ணு வந்து பாத்தீங்கன்னா அலைபாயும். அப்படியே சாகர காலத்துல இருக்கிறவங்களை பாத்தீங்க அப்படின்னா கண்ணு வந்து ஒரு இடத்துல நிக்காது. ஏன் அப்படின்னா கண்ணு வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிடுச்சு, ஹிருதயத்துக்கு போயாச்சு. சென்ஸ் ஆர்கன்ஸ் அந்த பிராண தத்துவத்துல போய் லயமாயிடும். இந்த வாக்கு இந்திரியம் சொல்லக்கூடிய இந்த இங்க வாக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய் கொளரும், அப்படியே பேச முடியாது. இந்த காது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5 இந்திரியங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்தை வந்து அடைஞ்சிரும், கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடும். அப்ப அந்த சமயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா இந்திரியங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுது. எது இருந்தா இது எல்லாம் ஆக்டிவேட் ஆகுமோ, எது இல்லைன்னா இது எதுவுமே ஆக்ஷன் இல்லாம போயிடுமோ. எது அது? நான் தான். நான் இருக்கிற வரைக்கும் தான் இந்த தேகத்துல இந்த வாக்கு பேசுற சாமர்த்தியம் இருக்கு. அப்போ அதனால சொல்லுது எது ஏன பிரகாசியத்தை, அடுத்து சொல்றது ஏன வாக்கு அபியுத்தியத்தை, எதனால் இந்த வாக்கானது அபியுத்தியத்தை அப்படின்னா பிரகாசிக்கின்றதோ, வஸ்துக்களை வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்க செய்கின்றதோ, இது வாக்கு பிரகாசக ஹேத்துத்துவ உக்தி. அப்ப வாக்க வந்து பிரகாசப்படுத்துற அந்த காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் இல்லைன்னா வாக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையே செய்யாம போயிடும். அது மட்டும் இல்ல, ஏன பிரகாசியத்தை இது, ஏன எதனால் பிரகாசிக்கின்றதோ என்று வாச்சோ அபிதானஸ்ய அபிதேய பிரகாசகத்துவஸ்ய ஹேத்துத்துவம் உச்சியதே பிரம்மனஹ. அப்போ அபிதேயம் அபிதானம்னு 2 வஸ்துக்கள் இந்த உலகத்தை சொல்றோம். மாண்டுக்கியம் படிச்சவங்களுக்கு தெரியும். இந்த டெர்மினாலஜி வந்து நாமம் நாமி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. நம்ம இந்த வஸ்துக்களை சொல்லும் போது அபிதேயம் சொல்லுவோம். எந்த வஸ்துக்களை சொன்னாலும் அபிதேயம். அந்த வஸ்துக்களை குறிக்கக்கூடிய வாச்சகம் பெயர்கள் எல்லாத்துக்கும் பேரு. நாமத்துக்கு என்ன பேருனா அபிதானம் அப்படின்னு பேரு. இந்த அபிதானங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அபிதேய பிரகாசகத்துவசியம், அபிதேயங்கள்ன்ற வஸ்துக்களை பிரகாசப்படுத்துறதுல ஹேத்துத்துவ தன்மையானது பிரம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. பிரம்மம் தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் அதோட சப்தத்தை சொல்றது மூலமா பிரகாசிக்க செய்கின்றது. சொல்லியாச்சு. ரேடியோ எதனால பாடுதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கரண்ட்னால. சேம் அதே தான். செல்போன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? பவர் இல்லைன்னா, சார்ஜ் இல்லைன்னா இல்லாம போயிட்டு பேச முடியாது. அப்ப அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்கு எப்படி பேசுது?
பின்னாடி இருக்கக்கூடிய பிரம்மத்தினால கண்ணுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் உக்தம் ச கேனேஷிதாம், உக்தம் ச கேனேஷிதாம் வாச்சமிமாம் வதந்தி. இது ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா முதல் மந்திரத்துல கேள்வி கேட்டுச்சு. சிஷ்யன் உத்தம அதிகாரி கேள்வி கேட்டிருந்தான், கேனேஷிதாம் வாச்சமிமாம் வதந்தி அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தான். இந்த வாக்கானது எதனால் இயங்குகின்றது, யாரோட பிரேரணையினால, யாரோட இச்சையினால இந்த வாக்கு பேசுகின்றதோ அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சப்தம் பார்த்தோம். முதல் கேள்வி அதுதான் ஆரம்பிச்சு. அந்த இது முதல் மந்திரத்திலையும் அடுத்தது பாத்தீங்கன்னா எத் வாச்சோக வாச்சமிதி, அதுக்கு பதில் பாத்தீங்கன்னா சொல்லும் போது எத் வாச்சோக வாச்சம் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் சக்ஷுஷ சக்ஷு எத் வாச்சோக வாச்சம் அப்படின்னு ரெண்டாவது மந்திரத்துல குருநாதர் பதில் சொல்லியிருந்தார். வாக்குக்கும் அது வாக்காக இருப்பது அப்படின்னு. அந்த வாக்குக்கும் வாக்காக இருப்பது அப்படின்னு எதை சொல்லிச்சோ அதுதான் பிரம்மம். அப்ப என்ன அர்த்தம்? வாக்கு பிரம்மம் இல்லை, வாக்கினால் பிரகாசிக்கிற சப்தங்களும் பிரம்மம் இல்லை. முடிச்சு போச்சு. ததேவ பிரம்மத்துவம் வித்தி, அதனையே பிரம்மம் என்று அறிந்து கொள்வாயாக. எது வாக்குக்கு வாக்குன்னு சொல்லப்பட்டதோ, எது பாத்தீங்கன்னா இந்த வாக்கை பிரகாசிக்கின்றதோ, வாக்கை யார் பிரகாசிக்கிறா? மனசு. என்ன பண்ண, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. இந்த வாக்கு பேசணும் அப்படின்னா என்ன வேணும்? உள்ளுக்குள்ளார ஒரு கோஆர்டினேட்டர் இருக்காரு நான் சொல்லியிருக்கேன். இந்த மனசு இருக்கணும். இந்த மனசுலனா பேச முடியாது. அப்ப இந்த மனசுக்கு மனசு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி. புத்திக்கும் புத்தி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவுக்கும் அறிவா இருக்கிறது நான். எல்லாத்துலயும் இருக்கிறவன் நான் இருக்க. வாக்கு மூலமா நான் தான் பேசுறேன், காது மூலமா நான் தான் கேட்கிறேன், எல்லாத்தையும் பண்றது நான் தான். அந்த நானுக்கு நாம ரூபம் இல்லை. அந்த நானை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ என்ன பண்ண, பிரம்மம் என்ற அறிவாயாக. அதான் இங்க சொல்லுது, ததேவ பிரம்மத்துவம் வித்தி, அதனையே பிரம்மம் என்ற அறிவாயாக. வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும் எடுங்க. வித்தி அபிஷயத்துவேன பிரம்மனக. அப்ப என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரம்மம் விஷயம் இல்லை. எதெல்லாம் விஷயமா இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஜெக்டா இருக்கிறது எல்லாத்தையும் வாக்குல சொல்லிடலாமே. எதையுமே சொல்ல முடியலன்னா இதுன்னு சுட்டி காட்ட முடியும்ல. நமக்கு தெரியாத வஸ்துக்கள் நிறைய இருக்கு வீட்டுக்குள்ளாரையே. எல்லாத்துக்கும் பேர் தெரிஞ்சா வச்சிருக்கோம். யோசிச்சு பாருங்க, நிறைய இதுக்கு பேரே தெரியல. பேர் தெரியாதவருக்கெல்லாம் அவர்னு சொல்றோம், இவர்னு சொல்றோம். அவர், இவர், அவள், இவள், அது, இது அப்படின்னு சர்வநாம சப்தத்தை உபயோகப்படுத்துறோம். அப்படி கூட சுட்டி காட்ட முடியுது. ஆனா இந்த பிரம்மத்தை பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டா இல்லாததுனால அப்படி கூட சுட்டி காட்ட முடியாது உங்களுக்கு. அதனால பாத்தீங்கன்னா அவிஷயத்துவேன பிரம்மனஹா. அவிஷயம்னு என்ன அர்த்தம்? அது ஆப்ஜெக்டே இல்லை. ஆப்ஜெக்டா இருந்தா வாக்குல சொல்லிட முடியும், ஆப்ஜெக்ட் இல்லை. அதனால ஆத்மனி அவஸ்தாபனார்த்த ஆம்னாய. ஆத்மனி அப்படின்னா தன்னிடத்திலேயே எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காகத்தான் இந்த மந்திரங்கள் சொல்லப்படுகின்றன. நானை பேசுங்க அப்படின்னா, நானை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னா ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஊர்ல இருக்க உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் பத்தி பேசுறோம். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. எல்லாத்தையும் காசிப் பண்றோம். எல்லா ஊர்ல இருக்க அப்படி பண்ணவன், இப்படி பண்ணா, இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு, எல்லாத்தையும் பேசுறோம். இந்த வாக்கு பாத்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டேங்குது. லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கு. சில பேர்லாம் பக்கத்துல உட்கார்ந்தா, இப்ப நானாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் வேதாந்தமா பேசிட்டு இருக்கேன். என் பக்கத்துல பாத்தீங்கன்னா வேதாந்தமா கேட்டுக்கிட்டு இருக்கலாம். இந்த வாய் அடங்கவே மாட்டேங்குது வேதாந்தம் சொல்லி. நானே யோசிப்பேன் ஒரு நாள், என்னடா இந்த வாய் நிக்க மாட்டேங்குது, விட்டா 24 மணி நேரம் வேதாந்தமா பேசிட்டு இருக்கேன், போர் அடிக்காம பேசிட்டு இருக்கு, அலுப்பே இல்லாம பேசிட்டு இருக்கு. இதே பாத்தீங்கன்னா ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஸ்ல டிராவல் பண்ற பின்பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 2 லவ்வர்ஸ், ரொம்ப வயசு கம்மி. ஐயோ தொண யூஸ்லெஸ். எனக்கு காதுல பாத்தீங்கன்னா நல்லா கேக்குது. சாய்ஸ் உட்காரும் போது பின்பக்கம் பேசுற பேச்செல்லாம் கேட்டா எனக்கு அப்படியே கோபமா பஸ் எடுத்து எந்திரிச்சு இறங்கி ஓடி போயிடலாம் போல இருந்துச்சு எனக்கு. ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அர்த்தமும் இல்லை. இங்க பாத்தீங்கன்னா இங்க எனக்கு ஒரு சாய் ஷாப் தெரியும். நான் ஈவினிங்ல பாத்தீங்கன்னா போய் உட்காரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஐயோ எனக்கு பாத்தீங்கன்னா தூக்கமா வரும். ஆனா எல்லாத்துக்கும் பேசுறதுக்கு விஷயம் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. ஸ்திரீகள்கிட்ட, அதுவும் முக்கியமா ஸ்திரீகள்கிட்ட பாத்தீங்கன்னா அவ்வளவு விஷயம் கொட்டி கிடக்குது. எப்படிதான் விஷயம் வருன்னே தெரியல. பேசிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அது மாதிரி ஊர்ல இருக்க விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தோம்னா நானுக்கு எப்ப போய் சேர்றது, உள்முகமா எப்படி திரும்புறது? அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அதனாலதான் முதல் விஷயம் நாங்க சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாதகனா ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே காசிப்பை நீ பார்க்கணும்.
நம்ம ஊர் ஃபுல்லா இருக்கிற விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா பொழுதுபோக்குத்தனமா எதையாவது பேசிக்கிட்டே இருப்போம். பழசெல்லாம் பேசுவோம், எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா காசிப் பண்றதை, யாரை பத்தியும் பேசுறதையும், தேவையில்லாம பேசுறதையும் எல்லாத்தையும் அவாய்ட் பண்றது முக்கியமானது. வேதாந்தத்தை பேசுங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனச்சஞ்சலம் உண்டாகவே உண்டாகாது. இப்ப எனக்கெல்லாம் வந்து மனசு வந்து ப்ராப்ளமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுல எந்த ப்ராப்ளம் இல்லை. எவ்வளவு நேரம் பேசினாலும் இதே வந்து ஊர்கதை உலகத்து கதையை வந்து பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் 20 நிமிஷம் பேசணும்னா ஒரு நாள் 2 நாளுக்குலாம் அந்த விஷயம் நம்மள ஆக்கிரமிச்சு. அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா காசிப் பண்ணி பாட்டுறது. 2வது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா அவசியமானதை மட்டும் பேசுறது, மெதுவா 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 ஏக தத்துவ அபியாசத்தை பண்றது. அதுக்கப்புறம் மெதுவா 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 சப்தங்களை விட்டுட்டு வெறும் தான் தானா நிக்கிறது. இதுக்கு போறதுக்கு தான் இந்த மந்திரம் சொல்லுது. வாக்க வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாதுப்பா. யதாவாச்சோ நிவர்த்தந்தி அப்பிராப்பிய மனசாசக. வாக்க வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது. மனசு இந்த வாக்கு வந்து ட்ரை பண்ணி தோத்து போயிடும். இப்ப எனக்கே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அலுப்பு வர ஆரம்பிச்சிச்சு. போதும், பேசுனதெல்லாம் போதும் அப்படின்னு. அப்ப அந்த வார்த்தை பேசி 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 உங்களை எங்க கொண்டு போய் லேண்ட் பண்ணும் அப்படின்னு ஆச்சாரியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அபிஷயத்வேன பிரம்மனே ஆத்மனி அவஸ்தாபனார்த்த ஆம்னாய. இந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா பேச்சுக்கு அப்பாற்பட்டதுன்னு ஆத்ம தத்துவத்துல உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக தான் இந்த மந்திரமானது சொல்லப்படுகிறது. ஆம்நாயம்னா வேத மந்திரமானது சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, யத் வாச்சா அனபியுதிதம், வாக்கு பிரகாச நிமித்தம் செய்தி. யத் வாச்சா அனபியுதிதம் வாக்கு பிரகாச நிமித்தம் செய்தி பிரம்மனோ அபிஷயத்வேன. அனபியுதிதம்னு என்ன அர்த்தம்? வாக்குனால பிரகாசிக்க முடியாதுன்னு இந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அவிஷயமா, விஷயம் இல்ல, ஆப்ஜெக்ட் இல்லைன்னு சொல்றது மூலமா வஸ்துவந்தர ஜிகிருக்ஷாம். வஸ்துவந்தரன்னா என்ன அர்த்தம்? இது இல்லாம வேற ஒரு வஸ்து இருக்குமோ? அப்ப நம்ம சர்ச்சிங் எப்பவுமே போயிட்டே இருக்கும் மனசுக்குள்ளார. அது என்னது ஜி, அது என்னது, அது என்னது, இது என்னது. என்னோட சிஷ்யர் ஒருத்தர் வருவார். ஐயோ கேள்வியா கேட்கிறாருங்க, தாங்க முடியல என்னால பதில் சொல்லி. இப்ப வந்து என்ன பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா, பதில சொல்றது முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்குதான் சொன்னேன். இனிமே 2-3 நாளா நான் ஒரு விரதம் வச்சிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, கேள்வி கேட்டா பதிலே சொல்றது இல்லைன்னு கேள்வி வச்சுட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊர் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சிங். சாமி இது என்ன சாமி, சாமி அது என்ன சாமி, ஏன் சாமி, எதுக்கு சாமி. ஊர்ல அவ்வளவு கேள்வி இருக்கு. ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரயோஜனம். நான் தான் கேட்கிறேன், என்னங்க கூகுள் கேட்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதை கேட்டாலும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எதை கேட்டா எதை பார்த்தாலும் இது என்ன சாமி, இது என்ன சாமி, இது எதை பிரயோஜனம் இருக்கான? ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சிங் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. ஜிகிருஷா, அறிந்து கொள்வதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இச்சை உண்டாகுது. அது என்ன, இது என்ன, அது என்ன, இது என்ன அப்படின்னு சதா வந்துகிட்டே இருக்கு. இந்த அறிஞ்சிக்கிற அந்த விஷயத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, வஸ்துவந்தர ஜிகிருஷாம் நிவர்த்திய. இந்த வாக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ்லெஸ்ன்னு உங்களுக்கு ஒரு காலத்துல புரியணும். இந்த சப்தங்கள் எல்லாம் யூஸ்லெஸ்ன்னு புரியணும். இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம், எப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஞானம் உண்டாகும் சுவாமி, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஞானம் நம்ம சமத்துவ புத்தின்ற கர்ம யோகத்தை அனுஷ்டானம் பண்ணி வேதாந்த சிரவணம் கேட்டு என்னுடைய ஞானம் எப்ப உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யதா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. இன்னைக்கு பாட்டம் வந்திருக்கு. இதுவரைக்கும் கேட்டது எல்லாத்திலையும், இனி நம்ம கேட்க போறதுலையும், இப்ப கேட்கிற விஷயத்திலையும் இது எல்லாம் நிஸ்ஸாரம் அப்படின்னு ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்ப உண்டாகும்? இந்த ஆத்மானுபூதி உண்டாகும் போது எல்லாம் நிஸ்ஸாரமா போயிடும். இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாக்கு மௌனத்தை வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க சாதனமா. அதை காட்டிலும் சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாக்கு மௌனத்தை அதிகம் பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டோம். நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, அவசியம் தான் பேசணும், இல்லைன்னா பேசாம. அப்ப இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா தேவையானதுக்கு பேசுங்க. அப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றதுக்காக தான். அவசியத்துக்கு சத் விஷயமா பேசுறதுக்கு மட்டும், வேதாந்த விஷயமா பேசுறதுக்கு மட்டும் பேசுங்க, இல்லைன்னா சும்மா இருங்க. இல்லைன்னா சில பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வாக்க வந்து மௌனம் பண்றேன்னு பார்த்துட்டு மனசு வந்து பாத்தீங்கன்னா அதை வார்த்தை அந்த தான் நினைக்கிறத வந்து சொல்றதுக்காக ரொம்ப எக்ஸ்பிரஷனை வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றாங்க. நான் ஒரு ஆள்கிட்ட போனேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா மௌனமா இருக்கார் சுவாமி. அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்க சொல்றதெல்லாம் கஷ்டப்பட்டு நான் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இல்லை, முடிஞ்சா பேசுங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்க அப்படின்ட்டு. உண்மைதானே? அவர் வந்து பாத்தீங்கன்னா புரிய வைக்கிறது கேட்டு, நான் வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஜி டீ சாப்பிடுறீங்களான்னு கேட்டா, காஃபி சாப்பிடுறீங்களா சுவாமி அப்படின்னு கேட்டா, அதுக்கு வந்து இப்படி இப்படின்ற மாயாஜாலம். சாப்பிடுறேன் சாப்பிடல,
2 வார்த்தை போதும், ஈஸியா போதும், முடிஞ்சிட போகுது. அப்ப இந்த மனசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, இந்த வாக்கு மௌனம்னு பொய்யா ஒருத்தர் சொல்லி இது பண்றாங்க. இதே வந்து ரமண பகவான்கிட்ட எல்லாம் இருந்த மௌனம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மௌனம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அனுபூதியில ஆத்ம தத்துவத்துல எஸ்டாப்ளிஷ் ஆனதுனால பேசுறதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அப்ப தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனோமௌனம் தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான மௌனம். இந்த அபிப்பிராயங்களை வெளிப்படுத்தாம, அப்ப எப்ப அபிப்பிராயங்களை வெளிப்படுத்தலையோ அப்ப என்ன இருக்கும், நானா இருப்பேன். எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதை பத்தின அபிப்பிராயங்களை சொல்லாம வெறுமனே இருக்கிறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே மௌனத்துக்கான லட்சணம். இது வந்து பாத்தீங்கன்னா சொரூபானுபூதியில மட்டும்தான் நேச்சுரலா வந்து பாத்தீங்கன்னா உங்க மௌனம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அமைகிறதா இருக்கு. அதனால இங்க ஆச்சாரியர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வேற வேற விஷயத்த பேசுறதுல ஒரு ஆசை உண்டாயிட்டே இருக்கு. எழுதி காட்டுவாங்க நிறைய பேர், எழுதி அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துறதுக்காக, அபிப்பிராயத்தை சொல்றதுக்காக. அதெல்லாம் தேவையில்லை, அதுக்கு பேசிடலாம் பேசாம. அப்ப எந்த விஷயத்தை பத்தியும் நமக்கு வந்து அந்த ஜிகிரிக்ஷான்றதுக்கு அர்த்தம் அறிஞ்சு கொள்றது ஆசை இருக்கு, அறிந்த ஆசை இருக்கு அப்படின்னாவே எது மூலமா அறிய முடியும்? நமக்கு நம்மள்ட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த நாலேஜா இருந்தாலும் சப்தத்து மூலமா தானே. அப்போ ஒரு காலத்துல வந்து உங்களுக்கே தோணும், நல்லா வந்து பாத்தீங்கன்னா திருட அபியாசம் பண்ணினீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? மந்திரம் ஒன்று சொல்லுது, பாண்டித்ய நிர்வித்ய பாலேன திஷ்டாசே. ஒரு மந்திரம் பிரகதாரண்யத்தை சொல்லுது, இந்த வேதாந்தத்தை வந்து முழுசா மிச்சமில்லாம கேட்டுருங்க. கேட்டுட்டீங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரிய சுவாமிகிட்ட பாடம் கேட்டு வந்து ஆயிடுச்சு. 2005 ஸ்டார்டிங்ல என்னோடது கம்ப்ளீட் ஆச்சு. என்னோட கோர்ஸ் 2004 முடியும் போதே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஆச்சு 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சத் சங்கம்னு எங்கேயுமே போனதில்லை. இது வரைக்கும் நான் என்னோட சுவாமிகிட்ட வந்து ஒரு ஃபீஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரஸ்தானத்திரையை ஃபுல் சிரவணம் பண்ணதுக்கு பிறகு எந்த இடத்துலயும் இந்த சுவாமி ஒண்ணு சொல்றாரு, அந்த ஒண்ணு சுவாமி சொல்றார், அங்க சத் சங்கம் நடக்குது, இங்க சத் சங்கம் நடக்குதுன்னு போனதே இல்லை. ஏன் போனதில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மூல மந்திரங்கள், இந்த பிரஸ்தானத்திரையத்தை கேட்டதுக்கு பிறகு உங்களுக்கு மிச்சம் இல்லாம எல்லாமே இதுக்குள்ளார வந்து எந்த சத் சங்கம் நடந்தாலும் ஒரு சுவாமி வந்தார். ஒரே ஒரு சத் சங்கம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணோம். நான் அங்கதான் என்னோட சிஸ்டர் தான் அரேஞ்ச் பண்ணார். அப்ப அந்த சுவாமி ஒரு பெரிய வயசான சுவாமி, ஒரு 90 வயசு. அவர் இப்ப சமாதி ஆயிட்டார். பெரிய தட்சிணாமூர்த்தி பீட்டம்னு காசியில இருந்த பீட்டம், அதுக்கான மடாதிபதி அவர். அவர் வந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன நான் சொல்றேன், இந்த கார்பண்ய தோஷம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பாருங்களா, கிருப்பணத்தா கீதால பகவத்கீதையில சொல்லிட்டு இருக்கோம்ல. ஒரு சத் சங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், ஒரே ஒரு டாபிக்கை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கார்பண்ய தோஷோ அபகத சேதசக அப்படின்னு பகவத்கீதையில 2வது சாப்டர்ல வரக்கூடிய 8வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிருப்பனா பலஹேத்தவக அப்படின்னு நம்ம இப்ப சமீபத்துல ஒரு 2-3 ஸ்லோகத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் பகவத்கீதையில். இந்த கார்பண்ய தோஷம்ன்ற தன்மையை வச்சுக்கிட்டு அஜ்ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சத்சங்கம் பண்ணிட்டு போயிட்டார். இப்ப எனக்கு என்ன இருக்குன்னா, எல்லாம் கேட்கறவங்களுக்கு எல்லாம் புதுசா இருக்கு. ஒரு சுவாமி வந்து எதையோ ஒரு புது விஷயத்த சொல்றாருன்னு வேதாந்தம் கேட்காதவங்களுக்கு. இப்ப முறையா பகவத்கீதையை வந்து பாத்தீங்கன்னா நல்லா சிரவணம் பண்ணி நல்ல குரு மூலமா நல்லா கேட்டோம் அப்படின்னா, இதான் எனக்கு தெரியுமே, என்ன வரும் உங்களுக்கு, இதான் எனக்கு தெரியுமே, சாமி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற எண்ணம் வந்துடும். இதே மாதிரி ஒவ்வொரு சத் சங்கங்கள்லயும் பண்ற எல்லா விஷயங்களும் எங்க இருந்து எடுத்து சொல்றாங்க, எல்லாமே இந்த வேதாந்தத்துல இருந்துதான். ஒருத்தர் எனக்கு போன் பண்ணி சொல்ற, சுவாமி சர்வப்பிரியானந்தா வந்து பாத்தீங்கன்னா 10 கிளாஸ்ல வந்து சொன்னதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கிளாஸ்ல சொல்லிட்டீங்க சாமி, 5 நிமிஷத்துல சொல்லிட்டீங்க சாமி அப்படி. அப்ப சர்வப்பிரியானந்த சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்க்க இருக்கவங்க வேதாந்தம் படிக்காதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து இந்த மந்திரங்களை பயன்படுத்தாம ரொம்ப டெக்னிக்கலா எதை வந்து ஒன்ன சொல்றாரோ அதை வந்து இந்த வேதாந்தம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு மந்திரத்துக்குள்ளார சங்கர பாஷையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன்ல சொல்லிடும் உங்களுக்கு, ஒரு கிளாரிட்டி கொடுத்துரும் உங்களுக்கு. அப்போ நல்ல முறையில வந்து இந்த வேதாந்தத்தை மிச்சமில்லாம பிரஸ்தான தெரிந்த பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, தொண்டை வரைக்கும் வந்து சாப்பிட்ட மாதிரி, ஒரு வாழைப்பழத்தை திரிக்கிறது கூட இடம் இல்லாம தொண்டை வரைக்கும் சாப்பிட்ட மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னன்னா, போதும் படிச்சதெல்லாம் போதும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் வரும். படிச்சதெல்லாம் போதும், ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய, கேட்ட வேதாந்தம் போதும். அப்ப அடுத்தது என்னது, மனனம் ஸ்டார்ட் ஆகும். இந்த மனனத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து தான் அப்படியே திரும்ப 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 ஆவர்த்தி பண்ண 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 கேட்கறது நின்று போயிடுது. ஆனா சிந்திக்கிறது இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன்ல, ஒரு 20 வருஷமா வந்து சிரவணம் முடிஞ்சு போச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மனனத்தை வந்து பாத்தீங்கன்னா 20 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன்.
இந்த மனனத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஏன் சுவாமி நிப்பாட்டலாமா, நான் நிப்பாட்ட மாட்டேன். நான் ஒரு வாட்டி வைண்ட் அப் பண்ணிட்டு போயிருக்கேன். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரக்கூடாது. இந்த முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுசா கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாம இந்த மனனத்தை முடிச்சிடணும். எப்படி சிரவணம் முடிச்சதுக்கு பிறகு எனக்கு எந்த இச்சையும் சிரவணம் பண்றதுல இல்லாம போச்சு, வேற எங்கேயும் போய் பாடம் கேட்கணும்ன்ற அறிவு, வேற எந்த அறிவையுமே என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு சொல்றாரு, டேலி படிக்கணும் சாமி, நான் டேலி படிச்சுக்கிட்டு இருக்கேன். டேலியா எதுக்குங்க, ஆசிரமம் வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ணணும் அப்படின்னா டேலி தெரிஞ்சாதான் சாமி. நான் சொன்னேன் ஐயோ. அப்புறம் இங்கிலீஷ் படிக்க போறேன் அப்படின்னாரு. எதுக்குங்க இங்கிலீஷ் படிக்கணும்? தயானந்த ஆசிரமத்துல என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அந்த சுவாமி என்ன பண்ணாருன்னா இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருந்தார். எதுக்குங்க அப்படின்னு கேட்டா, இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பேசணும், இங்கிலீஷ்ல பேசுறதா ரொம்ப கௌரவமா இருக்கும் நமக்கு அப்படின்னா. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களா இருந்தா, இப்ப வந்து பாஷான்றது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமானது. என்னோட ஞானத்தை தெரியப்படுத்துறதுக்கு என்னோட பாஷை இல்லாம வேற ஒரு பாஷையில எதுக்கு தெரியப்படுத்தணும்னு அவசியம். அப்ப வேற ஏதோ அவருக்கு நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதோ நோக்கம் இருக்கு. ஞானம் நோக்கம் இல்ல, வேற ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. அப்ப எப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேதாந்தம் படிச்சதுக்கு பிறகு கஸ்மின் பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி இதி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு முண்டகோபனிஷத்துல. எதை அறிந்த பிறகு இதையெல்லாம் அறியப்பட்டதாகும். எதை தெரிஞ்சுக்கிட்டா இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் உண்டாகவே உண்டாகாது. அப்படிப்பட்ட அறிவு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம ஞானம். இந்த ஆத்ம ஞானம் ஒழுங்கா ஒரு குருநாதர் மூலமா நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு நீ தெரிஞ்சுக்கிறதுக்கோ படிக்கிறதுக்கோ டேலி படிக்கலாமா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா அதை படிக்கலாமா இதை படிக்கலாமா, இந்த டெக்னாலஜி என்ன அந்த டெக்னாலஜி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா, அது மாதிரி எந்த எண்ணமாவது உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இன்னும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் பூர்த்தி ஆகல, அறகுறையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த சிரவண ஞானம் சரியா உள்ள போகும்போது நம்ம சொல்றோம்ல நிஸ்ஸாரம், இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் நிஸ்ஸாரம் சொல்லப்படுற. நாளைக்கு மந்திரம் சொல்லப்படுறேன் நான். சாந்தோக்கிய உபநிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர்கிட்ட வந்து சனத்குமார மகரிஷிட்ட வந்து நாரதர் வரார். நாரதர் வந்து கேட்கிறார், சுவாமி எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு. ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன தெரியும்னு சொல்லு. நான் இப்ப அதான் டெக்னிக் நிறைய பேர்ட்ட வச்சிருக்கேன். முன்னாடில நான் உளருவாய். நான் வந்தோட வேதாந்தத்தை ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் பேசுவேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு. ஐயோ பேசுனதெல்லாம் போச்சு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். இப்போ ஒரு டெக்னிக் வச்சிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க நீங்க என்ன உங்களுக்குள்ளார என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதை சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு எங்க தெரியலையோ அங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் யாத்திரையை, நம்ம பேசுறதுக்கு ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி சனத்குமாரர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா நாரதர்கிட்ட சொல்றாரு, உனக்கு என்னெல்லாம் இப்ப தெரியும்பா சொல்லுப்பா, உனக்கு என்னெல்லாம் தெரியும் சொல்லு அப்படின்னு. சனத்குமாரர் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா வித்யாவை, இவர் நம்ம நாரதர் வந்து எல்லாத்தையும் படிச்சவர், சர்வஜர் மாதிரி எல்லாத்தையும் படிச்சிருக்கார், எல்லா வித்யாலையும் கரை கண்டவரா இருக்கார். 64 வித்தியைகளையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு நான் எல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு. சனத்குமாரர் வந்து ஒரே ஒரு சப்தம் சொல்றாரு, நீ இது வரைக்கும் எதெல்லாம் தெரிஞ்சிருக்கோ எல்லாம் சர்வம் நாம ஏவ, நீ படிச்சதெல்லாம் வெறும் பேரு தான்ப்பா, முடிஞ்சு போச்சு. நீ படிச்சது எல்லாம் எல்லா வித்யாவும் என்னது வெறும் சப்த மாத்திரம், வெறும் பேரு தான். தரத்தி சோக்கம் ஆத்மவித்து, ஆத்மாவை அறிந்தவன் சோக்கத்தை சம்சார சோக்கத்தை கடந்து செல்கிறான். சப்தத்திலேயே நின்னவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா போக மாட்டான். அதனாலதான் நான் சொல்றேன், அடிக்கடி சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் எடுக்கிற பாடம், என்னோட ஆச்சாரியர் சுவாமிகள்லாம் பாடம் எடுக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, வேதாந்தமா இருக்கட்டும், இப்ப பாஷ்யம் படிச்சு கொடுக்குறேன். உங்களுக்கு எங்கேயாவது நான் வந்து அதிகமா தாத்து பிரத்யம் சமாசம் இது மாதிரி இந்த இதையே கொண்டு வர மாட்டேன். நிறைய பேருக்கு சம்ஸ்கிருதத்துல இருக்க டெக்னாலஜி யாருக்கும் தெரியாது, நிறைய இது இருக்கு, டெக்னிக்கலா இருக்கு. இதெல்லாம் பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னா என்ன சப்தஜாலம் மகாரண்யம் சித்த பிரமத காரணம், சித்த பிரமண காரணம். இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளாரே சுத்திக்கிட்டே இருக்கும். நான் நம்ம வெங்கட்ராமன் ஒரு நம்ம கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தார், காலமாயிட்டார். போன வருஷம் காலமாயிட்டார். ரொம்ப நல்ல சோல், நல்ல படிச்சவர், நல்ல பண்பானவர், ரொம்ப தர்மாத்மா, நல்ல பக்குவமான ஆத்மா, ரொம்ப பக்குவம், ஹார்ட் பேஷண்ட். அவரு என்கிட்ட வரும்போது நான் சொன்னேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜி இந்த ஏஜ்ல வந்து பகவான் என்ன சொல்றாருன்னா நகி நகி ரக்ஷதி டுக்குரிஞ்சி கரணி. இந்த தாத்து பிரத்தியத்தெல்லாம் வச்சுக்கிட்டு சம்ஸ்கிருதத்தை உருட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது மோட்சம் கொடுக்காது கடைசி காலத்துல. அதனால என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை பாவம் பண்ணிக்கிட்டு ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டு வேதாந்த சிரவணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுங்க, வேதாந்தம் உள்ள போகட்டும் நல்லா அப்படின்னு. ஆனா அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன வேதாந்தம் சொன்னாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமர் பாயிண்ட்லயே வந்து நிற்பார். இப்ப நம்ம பாடம் எடுத்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கேன், சாமி நான் இவ்வளவு டீட்டெயிலா இந்த விஷயத்தோட இம்பார்ட்டன்ஸை வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன்,
அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா இதெல்லாம் உள்ள போகாம அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா கரெக்டா ஏதோ ஒரு வார்த்தையை பிடிச்சுப்பார். சாமி அந்த அபியுத்தியத்தேன்ற சப்தம் இருக்குல்ல சாமி, அதுல என்ன சாமி விபக்தி, என்ன சாமி அது, என்ன வெர்பு சாமி, என்ன தாத்து சாமி, என்ன பிரத்யம் சாமின்னு அங்கேயே நின்றுட்டு இருப்பாரு. இந்த சப்தம் நிறைய பண்டிதர்கள் இருக்காங்க, என்னோட குருபாய்கள் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாமே எங்க நின்றுட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா சங்கர பாஷ்யமா பயந்துருவாங்க. அப்படி ஏன்னு கேட்டீங்கன்னா சப்தம் சப்தம் சப்தம். ஆனா எங்க ஆச்சாரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வேதாந்தம் படிக்கும் போது அந்த வேதாந்தம் என்னது அப்படின்னா விசாரம். சப்தத்தை கடந்து நம்ம பாத்தீங்கன்னா அர்த்தத்துக்கு போயிடணும். சப்தம் பாத்தீங்க அப்படின்னா வெளியில ப்ரொடியூஸ் பண்றது. நல்ல சப்தத்தை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கவர்ச்சி உண்டாகும். நிறைய பேர் வருவாங்க போவாங்க, நல்லா சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஆத்மாவை அடைய முடியாது. ஆத்மாவை அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்போ சிரவணத்தை பாத்தீங்கன்னா நல்ல முறையில முடிக்கணும். அதே மாதிரி மனநத்தை பாத்தீங்கன்னா சப்தத்தை கடந்து கேட்கறதுல எல்லாம் பூர்ணமா நல்ல பிரஸ்தாரத்திரத்தை நல்ல சிரவணம் பண்ணுங்க. அப்போ பாத்தீங்கன்னா கேட்கறதுல வைராக்கியம் வந்துடும். யாரு எங்க சத்சங்கம் போனாலும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் உங்களுக்கு. சாமி அங்க ஒரு சாமி பாடம் எடுக்கிறார், இருந்துட்டு போட்டோம். அவர் புதுசா என்ன சொல்ல போறார்? சுவாமி சொன்ன அந்த பிரஸ்தானத்திரத்துல இருக்கிற கீதையிலயோ உபனிஷத்துலயோ இருக்கிற ஏதோ ஒரு டாபிக் தானே பேச போறார் அப்படின்னு உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு திருப்தி உண்டா. இந்த திருப்தி உண்டாயிடுச்சுன்னா கேட்கிறவைகள்ல எல்லாத்துலயும் திருப்தி உண்டாயிடுச்சுன்னா கேட்கிற விஷயத்துல உங்களுக்கு வைராக்கியம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு நிறைய கேட்டிருப்பீங்கல்ல, அதுலயும் என்ன இருக்க போகுது, எல்லாம் இதுதான் ஒரே தான், மற்ற சப்தங்கள் எல்லாம் நிஸ்சாரம், தத்துவம் இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு வந்துடும். அதுக்கப்புறம் மனனம் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த மனனமும் பாத்தீங்கன்னா சப்த ரூபம். மனசுல பேசுறதுக்கு பேர் தான் மனனம்னு பேரு. வெளியில பேசுனா வாக்கு, அதே சப்தம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார பேசும்போது அது மனசாயிடுது. அந்த மனசும் பாத்தீங்கன்னா நல்லா இதை பாத்தீங்கன்னா இதே சிந்தனை ஏகாந்தத்துல இருந்துகிட்டு இந்த மந்திரங்களை எல்லாத்தையும் திரும்ப திரும்ப ஆமா இதுதான் 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 உட்காந்து நேத்தி 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 நேத்தின்னு இதுல இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் அவுட் ஆஃப் போக்கஸ் பண்ற காரியத்தை பண்றீங்க. அதையும் பண்ணி 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 மெதுவா 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 இந்த மனசோட தாட்டு, மனசுல பேசுறது, மனசோட தாட்டுன்றது அர்த்தம் மனசுல தானே பேசிக்கிறது வேதாந்தத்தை. அந்த பேச்சும் பாத்தீங்கன்னா மெதுவா 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 நிக்க 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 தான் தானா நிக்கிறது. ஆத்மால பாத்தீங்கன்னா அனுபூதி உண்டாங்க. இதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா வஸ்துவந்தர ஜிக்ரிக்ஷால என்ன அர்த்தம்? வேற ஒரு வஸ்து பாத்தீங்கன்னா தேடுதல் நமக்கு இருக்கு. அந்த தேடுதலை எல்லாத்தையும் இந்த வேதாந்த சப்தங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இப்ப நம்ம படிக்கிறோமே எத் வாச்சான் அபியுதித்தே ஏன வாக்கு அபியுத்தியதே அப்படின்னு, அந்த சப்தம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா நிவர்த்தி பண்ணுது. வாக்குனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, பேசுற எல்லா சப்தங்களும் நிஸ்சாரம் அப்படின்னு வைராக்கியம் வரும். நிவர்த்தி பண்ணுது. அது மட்டும் இல்ல, நிவர்த்தி பண்ணிட்டு என்ன பண்ணுது? ஸ்வாத்மனி ஏவ அவஸ்தாபயதி. இதெல்லாம் சப்தங்கள்லாம் நம்ம யோக சூத்திரத்துல இப்ப படிச்சுட்டு இருக்கோம் பாத்தீங்களா? யோக சித்த விருத்தி நிரோதா. அதுக்கப்புறம் என்னது மூணாவது சூத்திரம் அப்படின்னு கேட்டா ததா திருஷ்டுகு ஸ்வரூபே அவஸ்தானம் இருக்கா? அந்த திரஷ்டா தான் தானா நிக்கிறது நம்ம இன்னைக்கு காலைல சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த வார்த்தையோட வேற ஒரு ஃபார்ம் தான் இங்க ஆச்சரியர் சொல்றாரு. ஸ்வாத்மனி ஏவ அவஸ்தாபயதி. இதுக்கு முன்னாடியே முதல் பேராகிராஃப்லயே வந்துருச்சு, ரெண்டாவது பேராகிராஃப்லயே வந்துருச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்வாத்மனி அவஸ்தாபனம். அதேதான் இங்கேயும் சொல்றாரு. தன்னிடத்திலேயே பாத்தீங்கன்னா நிலை பெற வைக்கிறது, தான் தானா நிக்கிறது. அப்ப சிரவணம் பூர்த்தி பண்ணணும், கேட்கறதுல வைராக்கியம் வந்துடும். மனநம் பூர்த்தி பண்ணணும், சிந்திக்கிறதுல வைராக்கியம் வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிந்திக்கிறதுல வைராக்கியம் வந்துச்சுன்னா இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். சமாதிக்கு போகும்போது உங்களுக்கு முக்கியமானது ஒண்ணு சொல்லியிருக்கேன். சமாதின யோக சித்த விருத்தி நிரோதம் சொன்னோமா? சித்த விருத்தி நிரோதம் பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல எப்படின்னா இதுதான் மெத்தட். இது இல்ல இது இல்ல, வாக்குனால இல்ல, வாக்கு பாத்தீங்கன்னா பேசுறத நிப்பாட்டுறது, கண்கள்னால இல்ல, நம்ம இதை பார்க்கணும் அதை பார்க்கணும். நயாகரா ஃபால்ஸ் போனா என்ன நயாகரா ஃபால்ஸ் என்ன இருக்கு போகுது தானே, எங்க போனாலும் இதே இந்த உலகம் தானே, பஞ்சபூதம் தானே, வேற என்ன இருக்கு போகுது, புதுசா பாக்குறதுக்கு என்ன இருக்கு? ஏதாவது சாப்பிடலாமா? நான் என்ன சாப்பிட்டோம், இதேதான் பஞ்சபூதங்கள் தான் பாத்தீங்கன்னா இட்லி மாவும் தோசை மாவும் மாத்தி மாத்தி ஊத்தி எதையோ பேரை சொல்லி ஏதோ ஒன்று மசாலாவை மாத்தி போட்டு எதையோ சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இவ்வளவு தானே. அப்ப கேட்கறது பேசுறது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இவ்வளவு தானே அப்படின்னு ஒரு எல்லாத்தையும் நெகேட் பண்றது. யோக சித்த விருத்தி நிரோதம். அப்படி ஆகும்போது என்ன ஆகும்? ததா திருஷ்டுகு சுரூபி அவஸ்தானம் வந்துடும், தான் தானா நிக்கிறது. அதுதான் இங்க சொல்றாரு ஸ்வாத்மனி ஏவ அவஸ்தாபயதி. இந்த மந்திரங்கள் எல்லாம் நேத்தி நேத்தி மூலமா நல்லா தெரிஞ்சுங்க.
வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்லியிருக்கேன். காரிக்கா மாண்டுக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம சத்தியானுபோதேன யதா சங்கல்பயதே மனஹ. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா சத்தியம், அதுக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் பொய் 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 பொய்ன்னு சொல்றது. இதுக்கு பேர் என்ன பேருன்னா மித்தியாத்துவ நிச்சயம்னு பேர். இது பொய் இது பொய், எதை எடுத்தாலும் பொய் 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 பொய்ன்னு சொல்ல 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 இப்ப நானே உங்களுக்கு சொல்ல சொல்ல நீங்க பண்ணலனாலும் பரவாயில்ல, மெதுவா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தில நானே சொல்லி 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 உங்களுக்குள்ளார ஒரு தொடர்ந்து ஒரு அபியாசம், இதை ஒரு 4 வருஷம் 3 வருஷம் தொடர்ந்து கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், என்ன வரும் அப்படின்னு, ஆமா எதை எடுத்தாலும் பொய் பொய்ன்னு தோண ஆரம்பிச்சு. அந்த பொய் பொய்ன்னு தேடத்தை சொல்ல 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 மெதுவா 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா நான் சொல்லிட்டே வரேன்ல, அந்நிய தாக்கியாத்தி உண்டாகும். அந்நிய தாக்கியாத்தி, இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இது பொய் இது பொய் இது பொய், அப்படி உண்டாய் 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 மெதுவா மெதுவா மனசு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். மனசு நிக்க ஆரம்பிக்கும். அந்த எல்லாத்தையும் நல்ல கோயில் போயிட்டு நல்ல ஒரு ஆத்ம திருப்தியோட வந்து ஒரு மண்டபத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆனந்தமா இருக்கும். போதும்பா அப்படின்னு ஒரு சம்சாரமே போதும். இதே மாதிரி இந்த மன்னத்தோட எண்டுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன உண்டாகும், இதெல்லாம் நிஸ்சாரம், ஒண்ணும் இல்லை, எதுவும் அடைய வேணாம், எங்கேயும் போக வேணாம், எதுவும் பார்க்க வேணாம், எதுவும் கேட்க வேணாம், எதுவும் பேச வேணாம் அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தை வீட்டுல இருக்கிறவங்க பேசினாலும் உங்களால தாங்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆனந்தம் உள்ளுக்குள்ளார நீங்க ஆத்மால எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுங்க, அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். சாப்பிட வரீங்களான்னு யாராவது கூப்பிட்டாங்கன்னா போதும், அந்த வார்த்தையை உங்களுக்கு சமட்டி எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்கும். பேச்சே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அந்த தரங்கம் அப்படியே போச்சுன்னா நல்லா இருக்கும்னு ஒரு சுகம் உள்ளுக்குள்ளார வந்து சுகம் தெரிய ஆரம்பிச்சு உங்களுக்கு. அப்ப இந்த மந்திரங்கள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்திரியங்களை எல்லாத்தையும் நெகேட் பண்ணுது, மனசை எல்லாத்தையும் நெகேட் பண்ணுது, மெதுவா மெதுவா தன்னிடத்துல நிலை பெற பண்ணுது. சுவாத்மனி ஏவ அவஸ்தாபயதி, தன்னிடத்திலேயே தன்னை நிலை பெற செய்கிறது. ஆம்நாயஸ்ய, ஆம்நாயகன இந்த மந்திரங்கள் அதை பண்ணுது. ததேவ பிரம்மத்துவம் வித்தி. அப்ப இது எல்லாம் ஷட் டவுன் ஆனதுக்கு பிறகு எது வெறும் சுவானுபவமா இருக்கோ அதுதான் பிரம்மம். அதுக்கு நாமம் இல்ல, ரூபம் இல்ல, ஆப்ஜெக்ட் இல்ல. ததேவ பிரம்மத்துவம் வித்தி எத்தனத்தக உபரமயதி. அப்ப என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் ரொம்ப கிளியரா சொல்றாரு, ஒன்னும் பண்ண வேணாலும் பண்ணிடாதீங்க, ஒன்னும் பண்ண வேணாலும் சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா நம்ம பாட்டுக்கு சுத்திட்டு இருந்தோம்னா ஒன்னும் ஆகாது, காரியமே நடக்காது. ஆச்சாரியர் சொல்றாரு, தத்வித்தி இது எத்தனத்தக உபரமயதி. ரொம்ப முயற்சியோட இந்த மந்திரம் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணுது. இது இல்ல, இது இல்லைன்னா என்ன அர்த்தம், எதுக்கு அதை எடுத்துக்கிட்டு, அது சாரம் இல்லை, அது மோட்சம் கொடுக்காது. அப்ப எதுக்கு அது, சம்சாரம் வேணும்னா வந்து வாக்கு தேவை, சம்சாரம் தேவைன்னா எனக்கு மோட்சம் வேணும். அப்ப மோட்சம் வந்து பாத்தீங்கன்னா வாக்குனால கிடைக்காது, ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா வாக்குனால அறிய முடியாது. அப்ப என்ன பேசி என்ன இருக்கு, சாரம் இல்லாம பேசி என்ன பண்றது. ஆத்மாவை தவிர்த்து வேற இருக்கிற எல்லாமே சாரம் இல்லாது அஜ்ஞான விஷயம். ஆத்மாவை பேச முடியுமா, ஆத்மாவை பேச முடியாது. அப்ப ஆத்மாவை பேச முடியாது, ஆத்மா கண்ணியமா இருக்கிறதெல்லாம் நிஸ்சாரமானது, பொய்யானது. அப்ப பேசுறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா தன்னால. இந்த மந்திரம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா உபரமயத், நம்மளை வந்து பாத்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ண வைக்கி ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் நேதம் இது உபாசிய பிரதிஷேதாத்துச்ச. அது மட்டும் இல்ல, ந இதம், இது இது இதுன்னு நமக்கு புத்தி போயிட்டே இருக்கு, ஆப்ஜெக்ட்லயே போயிட்டு இருக்கு புத்தி. அங்க போலாம், இங்க போலாம், இதை பார்க்கலாம், அதை பார்க்கலாம், இதை உபாசிக்கலாம், இந்த மந்திரம் அந்த மந்திரம் அப்படின்னு, இந்த தேவதா அந்த தேவதான்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம மாட்டிட்டு இருக்கோம். இதை எல்லாத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னா பிரதிஷேதமும் கூட செய்கிறது. பிரதிஷேதத்துக்கு அர்த்தம் என்ன சொல்லியிருக்கேன், நேத்தி நேத்தி, இதர வியாவிருத்தி, விசேஷ பிரதிஷேத பிரமாணம், 3 இது சொல்லியிருக்கேன். நேத்தி நேத்தி அதே அர்த்தம், இது இல்லை இது இல்லை. அதே மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு பேரு விசேஷ பிரதிஷேத பிரமாணம். விசேஷம் எது, நானுக்கு பக்கத்துல எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீக்கிறது தான். நானுக்கு பக்கத்துல எதெல்லாம் இருக்கு, ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், இந்த ஜெகத், இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு அட்ஜெக்டிவ் எல்லாத்தையும் நீக்கிறது. மிச்சம் யாரு இருப்பா, நான் மட்டும் மிச்சம் இருக்கும். அதுக்கப்புறம் அதத்து வியாவிருத்தின்ற அந்த மெத்தடுக்கு இன்னொரு பேரு அதத்து வியாவிருத்தி, அது அல்லாததை நீக்குதல். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இப்ப இந்த மந்திரம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, நேதம் யதிதம் உபாசதே, இது என்று நீ எதை உபாசிக்கிறாயோ அது பிரம்மம் இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்ப இது இது இதுன்னு நீ ஆப்ஜெக்ட் பண்றது எதுவுமே பிரம்மம் இல்லை. ஏன் அப்படின்னா போன மந்திரத்துல சொல்லிடுச்சு, என்ன சொல்லுச்சு, அறியப்பட்டதற்கெல்லாம் அது வேறானது. இதுன்னு சொன்னா அறிஞ்சிருவோம்ல, நம்ம எதை சுட்டி காட்டுறோமோ அது பிரம்மமாச்சே.
அப்ப வந்து அது வந்து பாத்தீங்கன்னா இதுன்னு சொல்றதெல்லாம் ஆப்ஜெக்ட் ஆச்சு, அது பிரம்மம் இல்லை, அறியப்பட்டது ஆயிடுது. அறியப்பட்டது எதுவுமே பிரம்மம் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தோட பிரயோகம் எதுனா மனநம், நேர்த்தி பண்றதுதான் மனநத்தோட முக்கியமானது. அந்த காரியத்தை தான் ந இதம் இது உபாசிய பிரதிஷேதாச்சு. அப்ப உபாசனை வந்து எது வரைக்கும் இதுன்னு சொல்ல முடியுமா? அது வரைக்கும் உபாசனை. எது வரைக்கும் உபாசனை பண்ணலாம்? வாக்கு, நம்ம சொல்றோம்ல, வாக்குனால சொல்ல முடியறதெல்லாம் உபாசனை. சிவன், விஷ்ணு அப்படின்னு தேவதா ரூபங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் மனசுல ஜபம் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிராணனை நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்ஹேல் எக்ஸேல் பண்ணி பிராணனை கவனிங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பிராணனோட இடம் வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயம். அந்த ஹிருதயத்துல கொண்டு போய் உங்களை லேண்ட் பண்ணும். அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உபாசனை. வாங்மயோ மனோமயா பிராண சரீரா, இது வரைக்கும் பண்ணதுக்கு பிறகு அந்த பிராணனை பார்த்து நீங்க பிராணன்ல எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டீங்கன்னா உபாசனை முடிஞ்சு போச்சு. ஒருவேளை உயிர் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? கிரமமுக்தி, பிரம்மலோகத்துக்கு போயிடும். இல்லாம இங்கேயே பிராணன்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணி இப்ப நம்ம சொல்றோம் இதனால ஆகாதுன்னு ஒவ்வொன்றத்தையா நேர்த்தி பண்ணிட்டு ஈஸியா போயிடும். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா பாரூப்பன என்ன அர்த்தம்? பிரகாசம், சைத்தன்யம். இந்த நான் அப்படின்ற அந்த பாரூபத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகிறது தான் ஜீவன் முக்தி அப்படின்னு பேரு. அப்ப உபாசனையையும் கடந்து போகணும். ஞானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா தன்னை அறிந்து தானிலேயே நிக்கிறதுக்கு பேர் தான் அந்த ஞானம்ன்றது. ஞானாதேவத்து கைவல்யம். அப்ப இதுன்னு உபாசனை பண்ணும்போது இதுன்றது ஆப்ஜெக்ட், நான் அதுக்கு வேறானவன் ஆயிடுறேன். டுவாலிட்டி வந்துருது, துவைத்தம் வந்துச்சு அப்படின்னா அந்த ஞானம் பூரணம் இல்லை. அப்ப அதனால கிளியரா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, சவிகல்ப சமாதிகள் எல்லாமே பூரணம் இல்லை. சவிகல்ப சமாதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்வரனோட இருந்தாலும் கூட, ஏதாவது நாம ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆனாலும் கூட அது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகத்துக்கு போலாம், திரும்ப வர வேண்டியிருக்கும். அப்ப ஜீவன் முக்தின்றது என்னன்னா நிர்விகல்ப சமாதி. எது நிர்விகல்பம் சுவாமி? நான் தான், எனக்கு நாமம் ரூபம் குணம் எதுவுமே இல்லை. அந்த நான்லயே நிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா சொரூபம், ஆப்ஜெக்ட் இல்லை. இதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட், அது பிரம்மம் இல்லை. அப்ப எது சப்ஜெக்ட் எதுவோ நான் அப்படின்னு நான் சொல்றேனே, நிர்குண நிராகாரமா, அதுதான் பிரம்மம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மற்றதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு. இந்த உலகத்துல இருக்கிறது எல்லா ஆப்ஜெக்ட் ரெண்டே தான், ஒன்னு திருஷ்யம், இன்னொன்னு திரஷ்டா. நான் அப்படின்ற அந்த திரஷ்டா கண்ணியமா இருக்கிற எல்லா திருஷ்யங்களும் ஆத்மா இல்லை அப்படின்னு ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம புத்தியில இருந்து மற்ற எல்லாத்தையும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணி ஆத்மாலேயே நிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உபாயம் சொல்லுது. இதோட இந்த மந்திரம் முடியுது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் ரொம்ப இனிமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த 3வது மந்திரத்தோட 2வது மந்திரத்தோட வேற வேற ஃபார்ம் தான் சொல்ல போகுது. வரிசையா மந்திரத்தை பார்த்துட்டு வருவோம். 5வது மந்திரம், என் மனசான மனுதே ஏனாகுர்மனோமகம் ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் யதிதமுபாசதே. என் மனசான மனுதே ஏனாகுர்மனோமகம் ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் யதிதமுபாசதே. என் மனசா, என்ன பிரிச்சோம்னா எத்துன்னு பிரிக்கணும். அப்ப ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க பார்க்கணும்னா 199 4வது மந்திரம் 208வது பேஜ்ல வந்து 5வது மந்திரம் இருக்கு. அதுக்கு வந்து பதம் பாத்தீங்க, என் மனசான் இருக்கு. மகாரம் இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கிற இத்து வந்து நகாரமா மாறிடும். கிராமர் படி பிரிக்கும் போது என்ன பண்ணணும், என்னை வந்து எத்து மனசான்னு பிரிக்கணும். எத்துனா எதனை, நான் சொன்ன சர்வநாம சப்தம். பிரம்மத்தை வந்து இதுன்னு சொல்ல முடியாது, ஏதோ எதனை அப்படின்னு தான் சொல்ல முடியும். எதனை மனதினால், மனசானா எதனை மனதினால் ந மனுதே சிந்திக்க முடியாதோ. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொர்க்கத்தை நினைக்கலாம், பிரம்மலோகத்தை நினைக்கலாம். நான் கல்பனை பண்ணுவேன். சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா அரா அப்புறம் வந்து ஞ அப்படின்னு 2 நதிகள் ஓடுது. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபம் வந்து அப்படியே ஒரு கோல்டு கலர்ல மண்டபம். எனக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஆர்டிஸ்ட், நான் எல்லாத்துலயும் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா பேக்ரவுண்ட் ஏதாவது போறதுக்கு வந்து இந்த கோல்டு பேக்ரவுண்டை பார்த்தாவே எனக்கு ஒரு கிரிகிரிப்பு வந்து அது பேக்ரவுண்ட் ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்ப எனக்கு நிறைய இப்ப கோல்டுன்னு சொல்லும் போதே கோல்டு கலரோட பேக்ரவுண்ட் எல்லாம் எனக்கு நல்ல பதிவாயிருக்கு. இப்ப நான் வந்து அங்க விஷுவலைசேஷன் எனக்கு மனசுக்குள்ளார ஓட ஆரம்பிச்சிடும். ஒரு நதி வந்து பாத்தீங்கன்னா 2 நதி ஓடிக்கிட்டு இருக்கு.
அந்த நதி சங்கமிக்கிற இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மண்டபம், கோல்டு கலர் மண்டபம். நான் இப்ப நீங்க உங்கள்ட்ட நான் பேசிட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து விசுவலைசேஷன் ஆயிட்டு இருக்கு உள்ளுக்குள்ளார. மனசு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எனக்கு காட்டிக்கிட்டே இருக்கு. அந்த மண்டபத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த மண்டபம் என்னன்னா நடராஜர் இருக்கிற மண்டபம் இருக்குல்ல, நடராஜரோட மண்டபம் ஆனந்தமா இருக்கும் பாக்குறதுக்கு. எல்லா கோயில்களிலுமே மண்டபம் ரொம்ப அருமையா இருக்கும். அந்த மண்டபத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சுவாமி வந்து இருக்கார். எப்படி இருக்காருன்னா ஹிரண்ய கேசகா இரண்ய ஸ்மசுரு. அவரோட உடம்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்மயமா இருக்கான், தங்கமா அப்படியே ஒளிருதான், பொன்னொழி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட முடியெல்லாம் வந்து செஞ்சடையோன்னு நம்ம சொல்றோம்ல, இவரை சொல்லும் போது சொல்றோம் செஞ்சடையோ, அதெல்லாம் உபனிஷத் மந்திரம் சொல்லுது. அவரோட தலைமுடியெல்லாம் கோல்டு கலர்ல இருக்கான். அவரோட உடம்புல இருக்கிற தாடி மீசை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கலர்ல இருக்கான். இது சொல்லும் போதே நமக்கு மனசுல வந்து பாத்தீங்கன்னா விசுவலைசேஷன் ஆயிட்டே இருக்கு. அப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சிதம்பரம் நடராஜர் மேல வந்து பாத்தீங்கன்னா நடராஜர் உருவத்து மேல அவ்வளவு காதல் இருக்கு. எல்லாத்துக்கும் நிறைய உருவங்கள் மேல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமான இங்க ஒரு ஆசிரமம் இருக்கு. அம்பாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஐயோ லலிதா திரிபுர சுந்தரி, அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு உபாசகர் போல இருக்கு. அப்படியே அந்த அந்த அம்மாவோட அந்த லலிதா திரிபுர சுந்தரியோட சிலையில வந்து இந்த தாடை இருக்குல்ல, இதுக்கு என்ன சொல்லுவீங்க, சின்ன சொல்லுவீங்களா, இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா வாய்க்கு கீழே இருக்கிறது அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும். அப்படியே எடுத்து அந்த அம்பாலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை மாதிரி எடுத்துக்கலாம் போல இருக்கும். அவ்வளவு அற்புதமா இருக்கு. நான் சொல்லும் போதே எனக்குள்ளார அந்த உருவம் வந்துட்டு நிறைய நாள் நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணும் போது வந்து உள்ளுக்குள்ளார ஒரு பாவம் சித்திக்கும் பாருங்க. ஐயோ அற்புதமானது. இந்த நாம ரூபத்துல இருக்கக்கூடிய ஒரு மேஜிக் வேற எதுலையுமே இருக்காது. அப்போ உபாசகர்கள் எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உருவத்தை வெளியில பார்த்து அந்த உருவத்தை உள்வாங்கி மனசுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த உருவத்தை கொண்டுட்டு வந்து அதுலயே லயம் பண்றது மனசு. இதெல்லாம் என்ன ஆகும், சவிகல்ப சமாதி. நிர்விகல்பமானு கேட்டா நிர்விகல்பம் இல்லை. நான் காலையில உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்ல, சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா, இந்த 6 சமாதிகளும் வந்து பாத்தீங்கன்னா எங்க நடக்குது, மனசுல நடக்குது. ஆனா என்ன பிரச்சனை, இந்த 6மே தன்னை விட்டுட்டு தனக்கு அந்நியமா இருக்கிறதுல சம்பவிக்குது, ஆப்ஜெக்ட்ல. அது எவ்வளவு பெரிய ஈஸ்வர ரூபமா வேணா இருக்கட்டும், அந்த ஈஸ்வர ரூபத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசு சிந்திக்க முடிய, இந்த நானை வந்து பாத்தீங்கன்னா அது ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது, சிந்திக்க முடியாது இந்த மனசு. நான் பிரம்மலோகத்தை சிந்திக்கிறேன், பிரம்மலோகத்துல ஓடுற நதியை நான் வந்து பாத்தீங்கன்னா கல்பனா பண்றேன், அங்க இருக்கிற மண்டபத்தை கல்பனா பண்றேன், அங்க இருக்கிற சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பரை வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, அதை நான் பாக்குறேன், என்னோட விஷன்ல கொண்டு வர முடியுது. எந்த உருவத்தை நான் பார்த்தாலும் வந்து அம்பாலோட ரூபத்தையோ இல்ல சுவாமியோட ரூபங்களையோ மனசுக்குள்ளார ஒரு வாட்டி பார்த்தாலும் அது நல்ல மனசுல பதிஞ்சுது அப்படின்னா அப்படியே நான் உள்ளுக்குள்ள உட்காந்து அதை ஃபுல்லா கொண்டு வர முடியுது. அவங்கவுங்களோட மன சாமர்த்தியம், தாரணா சக்தி கொண்டு வர முடியுது. ஆனா அது பிரம்மமா அப்படின்னா இல்லை. சொல்லுது மந்திரம் கிளியர் பண்ணுது, எத்து மனசா ந மனுத்தே. நீ மனசுல சிந்தனை பண்றியப்பா அது பிரம்மம் இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தத்துவம் பிரம்ம தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா மனதினால் சிந்தனை செய்ய முடியாதது. எந்த தத்துவத்தை மனதினால் சிந்திக்க முடியாதோ அப்ப என்ன அர்த்தம், நான் மனசுல சிந்திக்கிற எதுவுமே அந்த பிரம்மம் இல்லை. அது எவ்வளவு பெரிய ஈஸ்வர ரூபமா வேணா இருக்கட்டும். நாராயணனை வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கிடந்த கோலத்துல இருந்து நாராயணனை பார்த்தா வந்து அதுக்கப்புறம் அவ்வளவுதான், எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கேயே உட்கார்ந்துடலாம் போல தோணுது. இருந்தாலும் அந்த நாராயண ரூபமும் கூட, சங்கு சக்கர கதாதாரியா இருக்கிற விஷ்ணு ரூபமும் கூட எவ்வளவு உயர்ந்த ரூபம். சிவபெருமானோட ரூபத்தை சொல்ல முடியுவாங்க, யோசிச்சு பாருங்க. சோமாஸ்கந்தரோட ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அந்த ஃபேமிலி பிக்சரை பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலி பிக்சர். அது சந்தோஷம் வருது, உள்ளுக்குள்ளார சந்தோஷம். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் கோயில்ல போய் பார்ப்போங்க, உற்சவர் இருக்கார், ஆனந்தமா இருக்காரு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஈஸ்வர ரூபமா அப்படின்னா ஈஸ்வர ரூபம், அது பிரம்ம ரூபம் இல்லை. ஏன் அப்படின்னா மந்திரம் கிளியரா சொல்லுது, எதனை நீ மனதினால் சிந்திக்க முடியாதோ எத்து மனசான மனுதே. அதுக்கு அடுத்தது ஏன ஆகுர் மனோமதம், எதனால் இந்த மனதானது சிந்திக்கின்றதோ, எதனால் இந்த மனதானது, ஏனனா எதனால், மதம் மதம் அப்படின்னா சிந்திக்கின்றதோ, எதனால் சிந்திக்கின்றதோ, மனோமதம் மனசானது எதனால் சிந்திக்கிறதோ, அதனை வந்து பாத்தீங்க அப்படின்னா சிந்திக்கிறதோ அப்படின்னு சொல்றாங்களோ, ததேவ பிரம்மத்துவம் புத்தி. அப்ப இந்த மனசுக்கும் மனசுன்னு முதல் மந்திரத்துல, 2வது மந்திரத்துல ஆச்சாரியர் உத்தம அதிகாரிக்கு சொன்னார்ல, மனசோ மனோயத்து, மனசோ மனோயத்துன்னு 2வது மந்திரத்துல இருக்கிறது.
மூணாவது மந்திரத்துல என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்டா நோ மனோன் கச்சதி, நோ மனோ கச்சத்தின்னு வந்துருக்கு, மனசு செல்வதில்லை அப்படின்னு. அப்ப ரெண்டாவது மந்திரத்துல மனசுக்கு மனசுன்னு சொன்னது எதுவோ, மூணாவது மந்திரத்துல மனசு செல்வதில்லைன்னு எந்த தத்துவத்தை சொல்லுச்சோ அதே தத்துவத்தை தான் பாத்தீங்கன்னா இங்க சொல்லுது. எதை மனதினால் அறிய முடியாதோ, எதனால் மனது சிந்திக்கிற ஆற்றலை உடையதா இருக்கோ, சிந்திக்கின்றதோ அந்த தத்துவத்தை தான் தத் ஏவ பிரம்மத்துவம், அதனையே நீ பிரம்மம் என்று அறிந்து கொள்வாயாக. ந இதம் எதிதம் பிரம்ம உபாசத்தை, எது இதம், எதனை இது இது இதுன்னு பிரம்மம், இது பிரம்மம், இது பிரம்மம், பிரம்மம்னா ஈஸ்வரன், இது பிரம்மம், இது பிரம்மம்னு இந்த உலகத்துல ஏகப்பட்ட ரூபங்களை பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து உபாசிக்கிறோமே, இது எதுவுமே பாத்தீங்கன்னா ந இதம் பிரம்ம, அது பாத்தீங்கன்னா இதம் அப்படின்னு நீ எதை உபாசிக்கிற அது பிரம்மம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இதையும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணணும். போன மந்திரத்துல என்ன சொல்லிச்சோ அதை அப்படியே எடுக்கணும். அப்ப இந்த மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசோட சிந்தனை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி, மனசுல நீங்க எதையெல்லாம் சிந்திக்கிறீங்களோ, எந்த தாட் ஃபார்மேட் வந்துகிட்டு இருக்கோ அந்த தாட் எதுவுமே ஆப்ஜெக்ட பத்தினதுதான், அது சப்ஜெக்ட பத்தி இல்லை. ஆத்மாவை பத்தினு சிந்திக்கவே முடியாது. இல்லை பரோட்ச ஞானம், அப்ப பரோட்ச ஞானம் கூட விருத்தி ரூபம், நல்லா தெரிஞ்சுங்க. அதனால்தான் புத்தியில அறிஞ்சா பத்தாதுன்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இது தெரியும், தெரியுமா உங்களுக்கு? ஆமா தெரியுது இல்ல, எனக்கு பிரம்மசூத்திரம் தெரியும், பகவத்கீதை தெரியும், உபனிஷத் தெரியும், யோக சாஸ்திரம் தெரியும், எல்லா சப்தங்களும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும்ன்றது எனக்கு தெரியுது இல்ல. அப்ப என்ன அர்த்தம்னா, எது தெரியுதோ அது பாத்தீங்கன்னா பரோட்சம். புத்தியில இருக்கிற ஞானம் எல்லாமே பரோட்சம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் அறியப்பட்டது. எனக்கு தெரியும், எனக்கு பிரம்மசூத்திரம் தெரியுன்றது எனக்கு தெரியும், எனக்கு யோக சூத்திரம் தெரியுன்றது எனக்கு தெரியும், எனக்கு வேதாந்தம் தெரியுன்றது எனக்கு தெரியும். தர்க்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸான ஸ்டடிஸ் எனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். கிராமர்ல ரொம்ப அட்வான்ஸான ஸ்டடிஸ் நான் படிக்கலன்னு எனக்கு தெரியும். மகாபாஷ்யம்லாம் படிக்கல அப்படின்னு எனக்கு தெரியும். பெரிய பெரிய டெக்ஸ்ட் எல்லாம் படிக்கலன்னு தெரியும். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, எனக்கு தெரிஞ்சதும் தெரியும், தெரியாததும் தெரியும். அந்த நான் பாத்தீங்கன்னா அபரோக்ஷம். அந்த நானுக்கு கம்மியா பாத்தீங்கன்னா இந்த புத்தியில எந்த ஞானம் அறியப்படுறதா இருக்கோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா பரோட்சம் தான். அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா தாட்ஸையும் பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு யோக சித்த விருத்தி நிரோதம் முடிஞ்சு போச்சு. யாவதேவ நிரோதவ்யம் தாவத் ஹிருதி கதம் க்ஷயம். அமிர்த பிந்து உபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு. என்ன மந்திரம் கேட்டீங்கன்னா, எது வரைக்கும் இந்த இந்த மனசை நிரோதம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது தாட்டு எந்த தாட்டு வந்தாலும், ஒரு தாட்டு வரும்போதே முதல்ல பாத்தீங்கன்னா தாட்டு வரும்போது பார்க்கறது, ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதுல மித்தியாத்துவ நிச்சயம் கொண்டு வரும். இது பொய், இது பொய், இது பொய், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம் அப்படின்னு ரெண்டாவது வாட்டி பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் பொய் பொய் பொய்ன்னு பாக்குறது. பொய் பொய்ன்னு பார்த்ததுக்கு அப்புறம் நிரோத சம்ஸ்காரம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம சொன்னல இன்னைக்கு காலையில பாடம் பார்த்துட்டு இருக்கோம். அதை பார்க்கறத கூட பாத்தீங்கன்னா ஒரு போர் அடிக்கும், வைராக்கியம் வரணும். பார்த்துட்டு இதெல்லாம் சும்மாப்பா, எல்லாமே எல்லா தாட்டும் பொய் தான்ப்பா அப்படின்னு எல்லா தாட்டையும் பார்க்கறதையும் நிப்பாட்டிட்டு தான் தானா பாத்தீங்கன்னா மனசு செட்டில் ஆகும். இந்த மனசு சொரூபத்துல நிக்க ஆரம்பிச்சுது அப்படின்னா அதான் சமாதி. அப்ப அதனால பாத்தீங்கன்னா இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு பாத்தீங்கன்னா சிந்தனைகள் எல்லாத்தையும் விடுறது. அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த மனசுனால இருக்க எந்த சிந்தனையும் பிரம்ம தத்துவம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுட்டு மனசோட விற்த்திகளை பாத்தீங்கன்னா நெகேட் பண்றது. அதான் முக்கியமானது. இதுக்கப்புறம் அடுத்த மந்திரம் வருது. அடுத்த மந்திரம் வேணாம், டைம் ஆச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். இதாஞ்சி மனனம் பண்ண 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 நல்லா தெரிஞ்சுங்க. நேத்தி பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா, இது ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கன்ஸா கொண்டு வரும். ஆக்சுவலா எப்படி நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணீங்கன்னா மனசுல வரும், மனசை கேன்சல் பண்ணா புத்தியில வரும், புத்தியில ஃபோக்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மெதுவா பாத்தீங்கன்னா பிராணன்ல வரும், பிராணனையும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணா வெறும் தானா நிற்கிறது. இதான் பிரக்கிரியா. கட்டோபனிஷத்துல அழகான பிரக்கிரியா சொல்லப்பட்டிருக்கு, மாண்டுக்கியத்தை சொல்லப்பட்டிருக்கு. இதான். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, யோக சித்த விருத்தி நிரோதம்ன்ற அதே காரியம்தான் நடக்குது. சர்வம் மன ஏவ. பிருகதாரண்யம் சொல்லுது, நீங்க பாக்குறது கேட்கறது நம்மளுடைய எல்லாம் மொத்தமும் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வம் மன ஏவ.
ஒரே ஒரு ஞாபகத்துல வச்சுங்க, எல்லாம் மனசுதான். மனசுன்ற கோஆர்டினேட்டர். அதனாலதான் திரும்ப திரும்ப நான் உங்கள்கிட்ட சொல்றது, ப்ரொஜெக்டர் எது? மனசு ப்ரொஜெக்டர். அதுல இருக்க வாசனைகள் தான் பிலிம் ரோல். இந்த பிலிம் ரோலும் இந்த மனசும் வந்து பிலிம் ரோலை கழட்டிட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? எம்டி ப்ரொஜெக்டர். அப்ப வேற எதுவுமே இருக்காது. லைட் வந்து போகும், ஒயிட்டா தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. இதான் சமாதி. அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல இருக்கிறது எல்லாத்தையும் பொய் பொய் பொய்ன்னு சொல்றதுதான் வேதாந்தத்துல விருத்தி நிரோதம். யோகத்துல விருத்தி நிரோதம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபியாச வைராகியாபியாம் தன்னிரோதம். இது துக்கம் துக்கம்னு சொல்லி அங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல போறேன். அங்க மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா அதை பாக்குறது இது திருஷ்யம் திருஷ்யம்னு பார்ப்பாங்களுடைய பொய் பொய்ன்னு பார்க்க மாட்டாங்க. நம்ம வேதாந்தத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல திருஷ்யம் திருஷ்யம்னு பாக்குறது. ரெண்டாவது ஸ்டெப் போய் என்ன பண்றதுன்னா, எது பார்க்கப்படுகிறதோ அது பொய் பொய்ன்னு சொல்லி 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 அதை கேன்சல் பண்றது. வேதாந்த இதுல யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம் தான் பார்ப்பாங்க, ஆனா சத்தியம் எனக்கு வேறானது பார்க்கப்படுவது அது பொய்ன்னு பார்க்க மாட்டாங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்னன்னா யோகத்தை கண்டனம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு யோக பிரக்கிரியா இருக்குல்ல, மோட்ச மார்க்கத்துக்கு இந்த சமாதி அபியாசம், அதை கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. ஐயோ யோகமா, யோகம் தேவையே இல்லை. யோகம் இல்லாம வந்து பகவத்கீதையே இல்லை, மோட்சமே இல்லை. எல்லா உபனிஷத்தும் யோகத்தை தான் சொல்லுது, ஆனா மெத்தட் தான் வந்து டிஃப்ரெண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப என் மனசான மனுத்தே ஏனாகுர் மனோமதம். நீங்க இந்த மந்திரத்தை படிச்சீங்கன்னா, இது பாஷ்யத்தை போன மந்திரத்தோட பாஷ்யத்தை படிச்சீங்கன்னா ரொம்ப கிளியரா சொல்றாரு. இது எல்லாம் நிவர்த்தி பண்றதுக்காக. வாக்க நிவர்த்தி பண்ணும், அதுக்கப்புறம் மனசை நிவர்த்தி பண்ணும், அதுக்கப்புறம் கண்களை நிவர்த்தி பண்ண, ஒவ்வொரு இந்திரியங்களையும் மனசையும் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிச்சு அப்படின்னா மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி பண்ண முடியாதவனா, நேர்த்தி பண்ண முடியாதவனா, மிச்சம் தான் தானா நிற்கிறது. அதான் சமாதி அப்படின்னு சொல்லுங்க.